இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அடிஷனலாக இருக்கிறது தானே ரிசர்வ்ன்றது. அதேதான் எக்ஸ்ட்ராவா இருக்குது அடிஷனலாக இருக்கிறதுல எக்ஸ்ட்ராவா இருக்குது. ஓகே, எக்ஸ்ட்ராவா இருக்கிறது. A persons can inspire by a possible inspiration. This is average 250 ml to 3000 ml. இந்த மெம்பரேன் ஓகேவா, இந்த மெம்பரேன் ஓகேவா. இது ஸ்குவாமஸ் எபித்தீலியம், பேசல் சப்ஸ்ட்ரேட் எண்டோத்தீலியம். இதுக்கு நடுவில் தான் என்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது. இது வந்துட்டு 1 மில்லிமீட்டர் விட சின்னதாக இருக்குமா, 1 மில்லிமீட்டர் விட சின்னதாக இருக்குமா. இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா. இப்போ அவங்க என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கான்செப்டை பிடிச்சிட்டு நீங்கள் புரிஞ்சுட்டு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஓகே, வருங்களா டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோவில் நம்ம மாஸ்டர் பிளாஸ் சீரிஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரீத்திங் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் தான் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒன் ஷாட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த பிரீத்திங் ஆஃப் கேஸஸ், இந்த ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஃபஸ்ட் சாப்டரான பிரீத்திங் ஆஃப் கேஸஸ் தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். பார்த்துலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா. பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகே, பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்னா என்ன கண்ணா? பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்னா பிரீத்திங் நடக்குது. பிரீத்திங் நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ், ஓகே, ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஓகேவா. அதாவது வெளியே இருக்கிற அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து நம்ம உள்ள இருக்கிறோம், உள்ள இருக்கிற ஆல்வியோலா கார்பன் டை ஆக்சைடு ஏர் வந்து நம்ம வெளியே போகிறோம். ஓகேங்களா. அப்போ ஆல்வியோலா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போகும், அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உள்ள வரும். அப்படின்றது அந்த பிரீத்திங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எங்க நடக்குதுன்னா ஆல்வியோலையில் நடக்குது. எங்க நடக்குது? ஆல்வியோலையில் நடக்குது. ஓகேவா. ஆல்வியோலையிலேருந்து பிளட்லேருந்து டிஷ்யூக்கு. ஓகேவா. அப்போ இந்த ஃபாண்ட்ல தான் இந்த பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து மெயினாக நடந்துட்டு இருக்குன்னு. ஓகேங்களா. எங்க ஆல்வியோலை எங்க இருக்கு? லங்ஸ் எப்படி இருக்கா? லங்ஸ் இங்க வந்துட்டு இங்க ரெண்டா பிரியுது. நம்ம என்ன சொல்லுவோம்? பிராங்கஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. பிராங்கஸ் சொல்லுவோம். பிராங்கஸ்ல இருந்து நிறைய சப் பிரான்ச் போகுது. ஓகே, நிறைய சப் பிரான்ச் நம்ம என்ன சொல்றோம்? பிராங்கியோல்ஸ் சொல்லுவோம். அந்த பிராங்கியோல்ஸோட எண்ட்ல எல்லாம் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்மால் ஆல்வியோலி இருக்கும். இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதை நம்ம ஆல்வியோலி அப்படின்றோம். ஓகேங்களா. இப்போ நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துலாம். ஓகே, அதுதான் பிரீத்திங். என்னது? அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து நம்ம இன்டேக் பண்றோம், ஆல்வியோலி கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வெளியே விடுறோம். ஓகே, ஆல்வியோலி கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம என்ன பண்றோம்? வெளியே விடுறோம். அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து இன்டேக் பண்றோம். ஓகேவா. அப்போ இன்டேக் பண்ற அட்மாஸ்பியரிக் ஏர்ல வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஒன்லி ஆக்சிஜன் மட்டும் நம்ம இன்டேக் பண்ண மாட்டோம், நம்பர் ஆஃப் நிறைய மிக்சஸ் ஆஃப் கேஸ் இன்டேக் பண்றோம். அதே மாதிரி நம்ம வெளியே விடும்போது ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு மட்டும் நம்ம வெளியே விட மாட்டோம், மிக்சஸ் ஆஃப் கேஸ் வந்து வெளியே விடுவோம். ஓகேவா. நம்ம ஆக்சிஜனும் கொஞ்சம் வெளியே போகும். அது கொஞ்சம் அமௌண்ட் கம்பேரிட்டிவ்லி டு கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தான் வெளியே போகுது. ஓகேங்களா. அந்த பேசிஸ்ல நம்ம ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் அவுட் க்ரோத் பார்த்துடலாம். இது இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. As you have read in earlier classes, oxygen is utilized by the organism indirectly and break down into simple molecules like glucose, amino acid, fatty acid, etc. ஓகேவா. பிரேக் டவுன் ஆகுது. ஓகே, குளுக்கோஸ், அமினோ ஆசிடு, வாட்டர், எனர்ஜி அப்படிலாம் பிரேக் டவுன் ஆகுது. கேட்டலிசிஸ்ன்னு சொல்றோம். ஓகே, அந்த பேசிஸில் பிரேக் டவுன் ஆகிறது ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் பிளே ஆகுதுன்னு அப்படின்றாங்க. To derive the energy to perform various activities, carbon dioxide which is harmful also released during the above catabolic reaction. Okay, carbon dioxide which is harmful, அதுவும் இந்த catabolic reaction என்னது? பிரேக் டவுன் ரியாக்ஷன். ஓகேவா. பிரேக் டவுன் ரியாக்ஷன் நடக்கும்போது இதுவும் ரிலீஸ் ஆகுது அப்படின்றாங்க. It is therefore evident oxygen has to be continuously provided to the cells and carbon dioxide has to be released out. ஓகேங்களா. அதாவது ஒரு ஹோட்டல் ஞாபகம் வச்சோம். ஹோட்டலில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோட்டலில் வந்து சமையல் நடந்துகிட்டே இருக்கணும், அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், வேஸ்ட் வந்து வெளியே போயிட்டே இருக்கணும். ஓகேவா. அப்போ கரெக்டாக ஆக்சிஜன் சப்ளை கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா. ஆக்சிஜன் இன்டேக் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பாடியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு அவுட்டேக் வந்து போயிட்டே இருக்கணும். ஓகேவா. இப்படி போயிட்டு வந்து ரெஸ்பிரேஷன் நடந்துருந்தா தான் பாடி வந்து பேலன்ஸாக இருக்கும். நிறைய அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், கெமிக்கல் ரியாக்ஷன், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், இந்த போட்டோசிந்தசிஸ், ஃபுட் ப்ரொடக்ஷன், ரெஸ்பிரேஷன், டைஜஷன், இது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நடக்கிறதுக்கு வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போயாக்கணும், ஆக்சிஜன் வந்து இன்டேக் நடந்துகிட்டே இருக்கணும். அப்படி பார்ஷியல் கண்டினியூஸாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. This process of exchange of oxygen from atmospheric with CO2, அதாவது அட்மாஸ்பியரிக்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ஓகேவா. எக்ஸ்சேஞ்ச் பண்றதை நம்ம என்ன சொல்றோம்? பிரீத்திங் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு டேர்ம் நமக்கு என்ன கொடுக்குறாங்க? ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா கண்ணா. அதாவது இப்படி பண்ற மாதிரி அப்ப என்ன நடக்குது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போகுது, வெளியே இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உள்ள வருது. ஓகேவா. பிரீத்திங் என்னன்னு சொல்லணும்? ஆல்வியோலர் ஏர். ஓகேவா. கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுதுன்னு சொல்றது. ஓகே, ஆல்வியோலர் ஏர் வந்து வெளியே போகுது, அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உள்ள வருது. ஓகேங்களா. அப்ப இந்த பிரீத்திங் இதுல வந்துட்டு என்ன சொல்றாங்க? அதுதான் என்ன சொல்றாங்க? ரெஸ்பிரேஷன் டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ரெஸ்பிரேஷன் டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இன்டேக் அண்ட் அவுட்டேக்ல தான். பிளேஸ் யுவர் ஹேண்ட் இன் செஸ்ட்ல கை வச்சு பாருங்களேன், உங்களுக்கு மூச்சு விடுமோ உங்களுக்கே தெரியும்.
அந்த செஸ்ட்டில் கை வச்சு பார்க்கும்போது அது எப்படி இதாகுது, ஏன்னா thoracic கேவிட்டியில் தான் இந்த லங்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ அங்கே தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஓகேவா? அப்படி செஸ்ட்டில் கை வச்சு பார்க்கும்போது நம்ம நடக்கும்போது அப்படி போயிட்டு வரதை வந்து உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துடலாம். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ஓகே, என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் வச்சு ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரெஸ்பிரேஷன், நாட் ஓன்லி இன் ஹியூமன்ஸ், இந்த வேறு அனிமல்ஸ் ஹியூமன்ஸ்க்கு வரல, இந்த ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், இதாவது ஜென்ரல் அவுட் க்ரோத், அதுவும் சரி ஜென்ரல் ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? Mechanism of breathing is a way among different amounts all animals depending on their habitats. Habitats different இருக்குமா? Habitats என்னக்கண்ணா நம்ம இந்த இடத்த மாறி இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுனால நான் இப்போ டெரஸ்ட்ரியல் இருக்கிறதுனால நான் லங்ஸ் வழியாக மூச்சு விடுறேன். ஓகே, இதே நான் ஆம்பிபியனாக இருந்தேன், நான் ஒரு ஃபிஷ்ஷாக இருந்தால் ஃபிஷ் எப்படி இது விடும்? கில்ஸ் வழியாக விடும். ஓகேவா? ஃப்ராக் எப்படி விடும்? அதோட ஸ்கின் வழியாக ரெஸ்பிரேட் பண்ணும். ஓகேவா? அப்போ ஒரு அனிமல்ஸும் ஒரு ஆர்கானிசமும் அதோட ஹேபிட்டேட்டை பொறுத்து வந்துட்டு அதோட ரெஸ்பிரேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து இங்கே சொல்ல வராங்க. ஓகேங்களா? அண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பொறுத்து இருக்கும். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அது என்ன? செல்லுலார் லெவலா, டிஷ்யூ லெவலா? நம்ம அனிமல் கிண்ணத்தில் படிச்சிருப்போம் இல்லையா? அது செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷனா, டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷனா, இல்லை ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன், அந்த பேசிஸ் பண்ணிடுறது ஆர்கனைசேஷன் வந்து மாறும். ப்ரீத்திங் வந்து மாறும். அதே மாதிரி எதுக்கும் மாறும், ஹேபிட்டேட்ஸுக்கு இருந்தாலும் மாறும் அப்படின்றாங்க. ஜஸ்ட் அ மினிட். lower invertebrates என்ன lower invertebrates வந்து sponges coelenterate and platforms எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமா? அதோட பாடி simple division over the entire body surface. ஓகேவா? அப்போ sponges coelenterate platforms இதெல்லாம் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அப்படின்றாங்க. அதோட பாடி ஃபுல்லா வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அப்படின்றாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து மூக்கு வழியாக மட்டும்தான் அந்த நாஸ்டில்ஸ் வந்து போயிட்டு நாஸ்டில்ஸ் வழியாக மட்டும்தான் இன்டேக் அண்ட் எக்ஸ்டேக் ஆஃப் கேஸ் நடந்துட்டு இருக்கு. பட் எங்க ஸ்பாஞ்சஸ் சீலன்ட்ரேட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும்? என்டையர் பாடி சர்ஃபேஸ்ல வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் இன்டேக் ஆஃப் கேஸ் வந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? எர்த்வார்ம் யூஸ் தேர் மாய்ஸ்ட் கியூட்டிக்கல். ஓகே, கியூட்டிக்கல்னா இந்த அவுட்டர் க்ரோத். ஓகேங்களா? நமக்கு மேலே ஒரு அவுட்டர் க்ரோத் இருக்கும். ஸ்கின்னுக்கு எபிடர்மிஸ் மேலே ஒரு ஸ்கின் ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் இருக்கும். ஓகேவா? அதான் கியூட்டிக்கல் இருக்கும். எர்த்வார்ம் எந்த வழியாக இது பண்ணுதான்? கியூட்டிக்கல் வழியாக இது பண்ணுதான். இன்செக்ட்லாம் எப்படி பண்ணுதான்? நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ், ட்ரக்கியல் டியூப்னு சொல்லுவாங்க. ட்ரக்கியல் டியூப்ஸ் வந்து விண்டு பைப், ட்ரக்கியான விண்டு பைப்பு, ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப் நம்ம படிச்சிருப்போம். அப்போ இன்செக்ட்லாம் எப்படி பண்ணுதான்? ட்ரக்கியல் டியூப் வழியாக இந்த இன்டேக் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ எர்த்வார்ம் எப்படி பண்ணுது? கியூட்டிக்கல் எபிடர்மிஸ்க்கு வெளியே இருக்க கியூட்டிக்கல் வழியாக பண்ணுது. இந்த ட்ரக்கியல் டியூப் வழியாக பண்ணுறது வந்து இன்செக்ட். ஓகேங்களா? ஓகே, அட்மாஸ்பியர் வித் தி பாடி. ஸ்பெரிக்கல் வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர் கால்ட் கில்ஸ்க்கெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு. ஓகேவா? அக்வாட்டிக் ஆத்ரோபோட்ஸ். ஓகேவா? அக்வாட்டிக் ஆத்ரோபோட்ஸ் அதெல்லாம் பண்ணுறது இந்த கில்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? கில்ஸ் என்னது? இந்த செதல்கள் நம்ம அந்த இதெல்லாம் பார்ப்போம், பிளான்ட்ல ஃபிஷஸ்லாம் பார்ப்போம் இல்லையா? செதல்கள் இருக்கும். அந்த செதல்களை யூஸ் பண்ணிட்டு ரெஸ்பிரேட் பண்றது. அண்ட் மொலுஸ்கஸ் வேரஸ் த வாஸ்குலரைஸ்டு பேக் கால்டு லங்ஸ். மொலுஸ்கஸ் எப்படி பண்ணுது? வாஸ்குலரைஸ்டு பேக். அப்போ நம்ம எப்படி பண்றோம்? நம்மளும் வாஸ்குலரைஸ்டு பேக் தான் பண்றோம். ஓகேவா? வாஸ்குலரைஸ்டு பேக் நம்ம என்ன சொல்றோம்? பல்மோனரி ரெஸ்பிரேஷன். ஓகேவா? பல்மோனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா லங் எக்ஸ்பர்ட்ல நம்ம என்ன சொல்லுவோம்? பல்மோனாலஜிஸ்ட் சொல்லுவோம். ஓகே, அப்போ அந்த பல்மோனரி ரெஸ்பிரேஷனை வச்சு பண்ணக்கூடியது தான் இந்த லங் ரெஸ்பிரேஷன் வழியாக பண்ணக்கூடியது நம்ம என்ன சொல்றோம்? பல்மோனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆர் யூஸ் இந்த மோஸ்ட் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ். என்ன பண்ணா இந்த லேண்ட்ல வாழக்கூடிய ஒரு அனிமல்ஸ். ஓகேவா? லேண்ட்ல வாழக்கூடிய அனிமல்ஸுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் இந்த டெரஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ் அப்படின்றது. ஓகேவா? லேண்ட்ல நடக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். ஓகேவா? அமாங் வெர்டிபிரேட்ஸ் ஃபிஷஸ் யூசஸ் கில்ஸ் வேரஸ் தி ஆம்பிபியன்ஸ். வெர்டிபிரேட்ஸ்ல ஃபிஷ் மட்டும் என்ன பண்ணுமா? கில்ஸை யூஸ் பண்ணி ரெஸ்பிரேட் பண்ணுமா? Fishes uses gills, whereas the amphibians, reptiles, birds and mammals respire through lungs. மிச்சதெல்லாம் எப்படி இது பண்ணுதா? லங்ஸ் வழியாக பண்ணுது. ஓகே, என்னது? ஃபிஷஸ் மட்டும் தான். வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு உள்ளது. ஓகேவா? அந்த வெர்டிபிரேட்ஸ்ல கில்ஸ் மட்டும் தான், ஃபிஷ் மட்டும் தான் கில்ஸ் வழியாக இது பண்ணுமா? மித்த ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் ரெஸ்பைர் த்ரூ லங்ஸ் வழியாக ரெஸ்பிரேட் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகே, ஆம்பிபியன்ஸ் லைக் ஃப்ராக் can respire through their moist skin surface. ஓகே, ஃப்ராக் எப்படி பண்ணுமா? மாய்ஸ்ட் ஸ்கின், அதோட ஸ்கின் வழியாக தான் ரெஸ்பிரேஷன் பண்ண. முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா? சர்ச்சுலர் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸில் பார்த்துருப்போம். அதோட ஸ்கின் வழியாக தான் எப்படி பண்ணுமா? ரெஸ்பிரேஷன் பண்ணும். இது ஃப்ராக் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்ம எப்படி ரெஸ்பிரேட் பண்ணுறோம் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்ப்போம். இதுல இருந்தால் மெயினான கண்டென்ட் ஆரம்பிக்குது. ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி நடக்குதுன்னா, எக்ஸ்டர்னல் நாசில் வழியாக நேசல் சேம்பர்லேருந்து நேசல் சேம்பர்லேருந்து ட்ரக்கியாலேருந்து ப்ராங்கஸ்லேருந்து ப்ராங்கியோல்ஸ்லேருந்து ஆல்வியோலி. ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும்னா,
இப்படி வருதா, இப்படி வந்து இப்படி ரெண்டா பிரியுது. ஓகேவா, கிளியரா? இப்படி இருக்கு. இது வந்து bronchioles. இந்த எண்டில் பல்ஜா அப்படி இருக்கும். இதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்வியோலின் அப்படின்றோம். ரெண்டுத்துக்கும் ஒரே கலர் கொடுத்தனால கன்ஃபியூஸ் ஆயிரும். இது வந்து கார்டிலேஜஸ் ரிங். ஓகேவா, இப்போ ஒரு லங்ஸ் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் இது மட்டும் இல்லாமல் 2 அவுட் க்ரோத் இருக்கு, 2 லேயர் இருக்கு. ஓகேவா, லங்ஸ் 2 லேயராக மேடப்பாக இருக்கு. அந்த 2 லேயர் நம்ம பிளூரா லேயர், பிளூரா மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் பிளூரா மெம்பரேன், இன்னர் பிளூரா மெம்பரேன் அப்படின்னு. ஓகேவா, இதுக்கு நடுவில் என்ன கலர் யூஸ் பண்ணல, ஐ ஹோப் ஸோ. ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, அதை நம்ம என்ன ஃப்ளூயிட்னு சொல்லுவோம்னா பிளூரா ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். பிளூரல் ஃப்ளூயிட். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, நம்ம ஆர்ட் ஏதோ போய் இடிச்சிருச்சு, ஃப்ரிக்ஷன் நடக்குதுன்னா அந்த ஆர்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேவா, இது ஆர்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த 2 மெம்பரேன் இருக்கு. இந்த பிளூரல் மெம்பரேன் எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா, தொராசிக் கேவிட்டிக்கு பக்கத்தில் இருக்கு. அவுட்டர் பிளூரல் மெம்பரேன், அவுட்டர் பிளூரல் மெம்பரேன் வந்துட்டு தொராசிக் கேவிட்டிக்கு பக்கத்தில் இருக்கு. இன்னர் பிளூரல் மெம்பரேன் வந்து லங்ஸுக்கு பக்கத்தில் இருக்கு. ஓகே, இன்னர் பிளூரல் மெம்பரேன் வந்துட்டு லங்ஸுக்கு பக்கத்தில். ஓகேவா, இப்போ இதுக்கு வருவோம். இது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பிங்கா, இது வந்துட்டு பிராங்கின்னு சொல்லுவோம். பிராங்கஸ் வந்து இப்படி வருது பாத்தீங்களா, ட்ரக்கியா அப்படி வந்து இப்போ இது 2ஆ பிரியும். ஓகேவா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிராங்கஸ் சொல்லுவோம். இந்த 2ஆ இருக்கிறது மறுபடியும் சப் பிரான்ச். ஓகே, ட்ரீ எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு செடி, ஒரு மரம் வருது, ஒரு மரத்துலேருந்து மறுபடியும் நிறைய சப் பிரான்ச் வருது, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கிளைகள் வருது, அந்த கிளைகள்லேருந்து மறுபடியும் கிளைகள் வருது, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே ட்ரக்கியா வருது. ட்ரக்கியாலேருந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் நம்ம என்ன சொல்கிறோம், பிராங்கின்னு சொல்கிறோம். அதுலேருந்து நிறைய சப் பிரான்ச் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிராங்கியோல சொல்கிறோம், பிராங்கியோல்ஸ் அப்படின்னு. bronchioles அப்படின்றோம். ஓகேவா, அந்த bronchioles டெர்மினல் அந்த bronchioles எண்ட்ல என்ன இருக்குன்னா ஒரு ஏர் சாக் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆல்வியோலின்னு சொல்றோம். அங்கே தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கும். ஓகேவா, இங்கே தான் நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்குது. ஓகேவா கண்ணா, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ட்ரக்கியா வந்து வருது. ட்ரக்கியால ஒரு கார்டிலேஜஸ் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது க்ளோஸா இருக்காது, ஃபுல் க்ளோஸா இருக்காது, ஆஃப் க்ளோஸா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு தான் ஃபுல்லா இன்கம்ப்ளீட் ரிங்கா தான் இருக்கும். ஏன் இன்கம்ப்ளீட் ரிங்கா இருக்கும்போது அப்பதான் போயிட்டு வர முடியும், அப்பதான் போயிட்டு வர முடியும், நமக்கு தெரியல. அப்போ இப்படி போயிட்டு வரும்போது ஏர் இந்த வழியா வரும். ஏர் இந்த வழியா வந்து லங்ஸ்குள்ள என்டர் ஆகுது. லங்ஸ்ல ரெண்டா பீரியட் நம்ம என்ன சொல்றோம், பிராங்கஸ்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து நம்ம என்ன சொல்றோம், பிராங்கஸ் சொல்றோம். பிரைமரி பிரான்ச் வந்து பிராங்கஸ் சொல்றோம். செகண்டரி அண்ட் டெர்ஷியரி பிரான்ச்ல நம்ம என்ன சொல்றோம், பிராங்கியோல் சொல்றோம். இந்த பிராங்கியோல் டெர்ஷியரி பிரான்ச்சோட எண்ட்ல வந்து இப்படி ஒட்டிட்டு இருக்கும், இப்படி இருக்கும். இதான் இப்படிதான் இருக்கும் ஆல்வியோலி. ஓகேவா, ஆல்வியோலி எப்படி இருக்கும்,
ஓகேவா blood passage எப்படி இருக்கும் ஓகேவா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல தான் என்ன நடக்கும் exchange of gases நடக்கும் இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன நடக்கும் exchange of gases நடக்கும் ஓகேவா இது வந்து இத நம்ம belong பண்ணி சொல்லிருக்கோம் ஓகேங்களா இது எப்படி நடக்கும் அடுத்து இது எப்படிலாம் என்ன ஃபார்மேஷன் நடக்குது அப்படினா ஃபர்ஸ்ட் external nostrils external nostrils external nostrils என்ன கண்ணா நம்ம மூக்கு மனுஷ உடம்புல எப்படி நடக்குது நான் சொல்றேன் external nostrils ல இருந்து nasal chamber வழியா இதெல்லாம் வரணும் nasal chamber nasal passage வழியா தான் nasal chamber nasal passage வழியா எங்க போகுது nasal chamberக்கு போகுது nasal chamberல இருந்து எங்க போகுது pharynxனா common passage for food and wind படிச்சிருப்போம் food and air கான common passage தான் pharynx இப்ப pharynxல இருந்து எங்க வருது trachea pharynxல இருந்து எங்க வருது trachea வருது இப்ப trachea இருந்து எங்க போகுது bronchi நம்ம படிச்சோம் பாத்தீங்களா bronchus bronchus இப்ப bronchus இருந்து எங்க போகுது bronchioles bronchioles இப்ப bronchioles இருந்து எங்க போகுது alveoli இங்க வரேன் இங்க எழுதுற bronchioles இருந்து alveoli alveoli இருந்து bloodல இருந்து tissue ஓகேவா புரிஞ்சுதா இது ஏன் சார் வேற கலர்ல வரைஞ்சிருக்கீங்கன்னா சொல்றேன் இந்த பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டக்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் கண்டக்டிங் பார்ட் இந்த பார்ட் alveoli வந்தா exchange of gases exchange part ஓகேவா அப்போ ஏர் அட்மாஸ்பியரிக் ஏர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி பாஸ் ஆகுது இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அவ்வளவுதான் சிம்பிள் இந்த பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்ல முடிஞ்சிருச்சு இது தெரிஞ்சுச்சுனா ஓகேவா ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் வழியா மூக்கு வழியா நாசல் பாசேஜ் தான் நாசல் பாசேஜ் நாசல் சேம்பருக்கு போகுது nasal chamber இருந்து pharynx என்ன காமன் பாசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் விண்ட் படிச்சிட்டு போல ஈசோஃபேகஸ்னா ஃபுட் பைப் ட்ரக்கியனா விண்ட் பைப் படிச்சிட்டு போல அப்போ அந்த pharynx வழியா காமன் பாசேஜ் வழியா போகுது காமன் பாஸ் வழியா போய் எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணும் இந்த டோல் கேட் மாதிரி வேலையை பார்க்கும் அதாவது ஃபுட்டை வந்து ஃபுட் பைப் விடுறது விண்டை வந்து விண்ட் பைப் விடுறது லாரின்ஸ்குள்ள விடுறது ஓகேவா ரெண்டையும் மாத்தி விட்டுச்சு என்ன பிரச்சனை ஆயிரும் சீரியஸ் ஹெல்த் இன்ஜுரி வந்ததுனால நம்ம என்ன சொல்லுவோம் எபிக்ளாட்டிஸ் இருக்கும் அந்த டோல் கேட் மாதிரி வேலை பார்க்கணும் தெரியும் பாத்தீங்களா நீ வந்து நீ உள்ள போ அப்படின்னு டோல் கேட் மாதிரி வேலை பார்க்கறது எபிக்ளாட்டிஸ் அப்ப எபிக்ளாட்டிஸ் வழியா ஏர் வருது ஏர் வந்துட்டு இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து லாரின்ஸ் வருது லாரின்ஸ் வந்துட்டு ட்ரக்கியாக்கு வருது ட்ரக்கியால இருந்து எங்கன்னா bronchi then ட்ரக்கியால இருந்து ஃபர்ஸ்ட் bronchusக்கு வருது bronchusல இருந்து அப்புறம் bronchioles போகுது bronchiolesல இருந்து alveoli போகுது ஓகேவா இந்த bronchioles வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் கண்டக்டிங் பார்ட் ஏர் வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு வருது ஓகேவா இந்த alveoli என்ன சொல்றோம் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது கார்பன் டை ஆக்சைடு போகுது ஆக்சிஜன் வெளியே வருது ஓகேவா கார்பன் டை ஆக்சைடு கொடுத்து ஆக்சிஜன் வாங்குறோம் ஓகேங்களா அப்போ இந்த alveoli எக்ஸ்சேஞ்சிங் பார்ட் alveoli என்ன போகுது bloodக்கு போகுது bloodல இருந்து டிஷ்யூக்கு போகுது ஓகேவா இது நார்மலான கான்செப்ட் இப்போ நம்ம லைன் பை லைனா படிச்சிடலாம் அது ரொம்ப நம்ம பார்த்துட்டோம் நம்ம ஜஸ்ட் என்சிஆர்ல என்ன கொடுத்துருவோம் இவ்வளவுதான் கான்செப்ட் அவ்வளவுதான் கான்செப்ட் ஓகேவா இப்போ என்சிஆர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் கான்செப்டை பிடிச்சிட்டு நீங்க புரிஞ்சுட்டு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா we have a pair of nostrils opening அதான் நம்ம சொல்லியிருந்தோம் pair nostrils opening இருக்கு பேரா இருக்கு ரெண்டு nostrils opening இருக்கு ரெண்டு மூக்கு இருக்கு அப்படினோம் above the upper lips it lends to the nasal chamber through nasal passage வழியா nasal chamberக்கு போகுது and chamber opens into pharynx ஓபன் ஆகுது ஓகே இதே தான் நம்ம இங்க கொடுத்துருப்போம் ஓகேவா நல்லா பாருங்க external nostrils இருந்து nasal passage வழியா nasal chamberல இருந்து pharynxக்கு போகுது
ஓகேவா காமன் பாசேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் பைப் pharynx opens through a larynx region larynxனா என்னக்கன்னா larynxனா சவுண்ட் பைப் நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா சவுண்ட் வருது பாத்தீங்களா நீங்க பேசிங்க பாத்தீங்களா அதெல்லாம் சவுண்ட் பாக்ஸ்ன்றோம் ஓகேங்களா அங்க தான் சவுண்ட் வருது larynx இல்லனா காத்து மட்டும் தான் ஓகே சவுண்ட் வராது ஓகேங்களா larynx என்ன கொடுக்குது நமக்கு சவுண்ட் கொடுக்குது சவுண்ட் பைப் சவுண்ட் பாக்ஸ்னுவோம் larynx நம்ம என்ன சொல்றோம் சவுண்ட் பாக்ஸ்னுவோம் இட் இஸ் a cartilaginous box ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய பாக்ஸ் போனியா தான் இருக்கு ரொம்ப கார்டிலேஜ் இதா தான் இருக்கும் cartilaginous box help in sound during swallowing இதான் சொல்றேன் glottis the elastic cartilaginous flap epiglottis called as epiglottis ஓகே swallowing அப்ப என்ன பண்ணுது epiglottis வந்துட்டு டோல் கேட் வேலை பாக்குது ஓகேவா இப்படி ஏர் பைப் ஏர் அனுப்புறது விண்டு அனுப்புறது அப்படின்ற ஒரு epiglottis வந்து என்ன பண்ணுது இந்த டோல் பாஸ் வேலை பாக்குது ஓகேங்களா prevent the entry of food into larynx ஓகே அது என்ன பண்ணுது entry of food into larynx அது வந்து இப்படி கரெக்ட்டா டோல் பண்ணி கரெக்ட்டா பார்த்து பெர்மியல் மெம்பரேனா இருக்கிறதுனால அது பார்த்து அனுப்புறதுனால அது prevent பண்ணுது ஃபுட் வந்துட்டு நமக்கு லங்ஸ்க்குள்ள போகாம இருக்குது அந்த விண்டு பைப்புக்குள்ள போகாம இருக்குது ஓகேவா trachea is a straight extending above the mid thoracic cavity ஓகேவா trachea வந்துட்டு இது வந்து என்ன thoracic cavityனா 5th thoracic cavityல இருக்கும் என்ன thoracic cavity ரொம்ப முக்கியம் 5th thoracic cavity ஓகேவா thoracic cavity னா இதான் mid thoracic cavity னா இதான் mid thoracic cavity அப்போ trachea வந்துட்டு mid thoracic 5th thoracic cavity வந்து இத பேஸ்ட் இருக்கு அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா அங்க தான் இருக்கு 5th thoracic cavity ஓகேவா 5th thoracic vertebrate into the right and left of the bronchi right and left of the bronchi ஓகே ரைட் ரெண்டா பிரிது ஓகே para bronchi ரெண்டா பிரிது பத right and left of the bronchi அந்த பிரதான் primary bronchi primary division primary branch நம்ம சொன்னோம் primary bronchi அப்புறம் செகண்டரியா வர்றது bronchioles இந்த bronchioles ஓட எண்ட்ல தான் என்ன இருக்கும் alveoli இருக்கும் primary and secondary tertiary bronchi and the initial bronchioles are supported by the incomplete cartilaginous ring ஆல சப்போர்ட் ஆயிருக்கும் the terminal bronchis are give rise to the number of very thin irregular vascular bag-like structure called alveoli ஓகேவா நல்லா பாருங்க trachea bronchi bronchus bronchioles ல இருந்து அந்த bronchioles ஓட எண்ட்ல வந்துட்டு alveoli இருக்கும் அந்த alveoli ல தான் என்னது exchange of gases நடக்குது ஓகேவா alveoli னா இப்படி இருக்கு ஓகேவா இங்க தான் இது blood இது வந்து alveoli இதுல இருந்து exchange of gases நடக்குது இது blood ஓகேவா இங்க தான் நடக்குது exchange of gases வந்து நடக்குது ஓகேவா கண்ணா the branches network of bronchioles ஓகேவா அப்ப lungs நம்ம என்ன சொல்றோம் lungs ஓட டெஃபினிஷன் என்ன சார் அப்படினா it is a branching network டாக்டரா படிங்க அப்ப lungs ஓட டெஃபினிஷன் கேட்டா நீங்க எப்படி தான் சொல்ல வேண்டியதா it is a branching network of என்னது bronchus bronchioles and alveoli ஓகேவா bronchus bronchioles and alveoli ஓட branching network தான் lungs ஓகேவா the branching network of bronchi bronchioles and alveoli comprises the lungs they have two lungs ரெண்டு lungs இருக்கும் which is covered by double membrane நம்ம முன்னாடியே பார்த்தோம் பாத்தீங்களா double membrane pleuraவால கவர் ஆயிருக்கு ஓகேவா double membrane pleuraவால கவர் இருக்கு outer pleural membrane inner pleural membrane ரெண்டு pleural membrane இருக்கு ஓகேவா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த outer pleural membrane எதுக்கு பக்கத்துல இருக்குன்னா rib cage thoracic cavity க்கு பக்கத்துல இருக்கும் thoracic cavity க்கு பக்கத்துல இருக்கும் இன்னர் pleural membrane எதுக்கு பக்கத்துல இருக்கும் லங்ஸ் பக்கத்துல தான இருக்கு இன்னர் pleural membrane ஓகேவா அப்போ லங்ஸ்க்கு பக்கத்துல இருக்க pleural membrane வந்து இன்னர் pleural membrane அது வந்துட்டு லங்ஸ் பக்கத்துல இருக்கு அவுட்டர் pleural membrane வந்துட்டு thoracic cavity பக்கத்துல இருக்கு ஓகேவா இப்போ இது ரெண்டு pleural membrane இருக்கு நடுவுல வந்துட்டு pleural fluid present இருக்கும் ஓகே ஏன் pleural fluid present இருக்கும் இந்த ஃபிரிக்ஷன்லாம் தடுக்குது ஏதாவது ஆக்சிடென்ட் தான் நடக்குது ஏதாவது ஆபத்து தான் நடக்குது இந்த லங்ஸ்க்கு அப்போ வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த pleural fluid வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க அவ்வளவுதான் ஓகே it reduces which in between pleural fluid between them அதாவது pleural fluid present இருக்குன்றாங்க it reduces frictions of lung surface the outer pleural membrane is close to the contact with thoracic cavity ஓகேவா thoracic lining ஓட outer pleural membrane கான்டாக்ட்ல இருக்கு வேற inner pleural membrane யாரோட கான்டாக்ட்ல இருக்குன்னா lungs ஓட lung surface ஓட கான்டாக்ட் ஓகேவா the part starting with the external nostrils up to terminal bronchioles எங்க இருந்து part starting from the external nostrils ல இருந்து terminal bronchioles வரைக்கும் இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் முன்னாடியே பார்த்தோம் பாத்தீங்களா conducting part என்ன சொல்லியிருந்தோம் நம்ம conducting part னு சொல்லியிருந்தோம் ஓகேவா அப்போ alveoli ல என்ன வருது exchanging part ஏன்னா இங்க என்ன நடக்குது exchange நடக்குது ஓகே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஓகே நம்ம ஈஸியா பார்த்துட்டோம் conducting part and the alveoli whereas the alveoli and their ducts are called as a respiratory or
எக்ஸ்சேஞ்ச் பார்ட். ரெஸ்பிரேட்டரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் பார்ட் நம்ம என்ன சொல்றோம்? ஆல்வியோலி, ஆல்வியோலர் டக்ட். அந்த டக்ட் அந்த டியூப் தான் நம்ம என்ன சொல்றோம்? டக்ட்னு சொல்றோம். ஓகேவா? அந்த டியூப் தான் என்ன சொல்றோம்? ஆல்வியோலி, ஆல்வியோலிங் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் எக்ஸ்சேஞ்ச் பார்ட். The conducting part transport atmospheric air to the alveoli. ஓகேவா? ஆல்வியோலிக்கு atmospheric air பண்ணோம், அது வந்து கிளியர் பண்ணும். ஓகே, இந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருக்கு பாத்தீங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இது மட்டும் அட்மாஸ்பியரிக் ஏர் தான் எடுக்கிறோம், ஒன்லி ஆக்சிஜன் மட்டும் எடுக்கலாம். அட்மாஸ்பியரிக் ஏர்ல பொல்யூட்டட் ஏர்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? அப்ப நிறைய ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம். அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எடுத்து நம்ம பியூர் பண்றது எப்படின்னா நிறைய இது இருக்கு. இந்த மூக்குலலாம் ஏர் இருக்கு பாத்தீங்களா? மூக்குல ஏர் இருக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு இந்த பியூரிஃபிகேஷன் மேல நடக்கும். ஓகேவா? அதை பியூர் ஃபார்ம் ஆக்குறது. ஓகேவா? பொல்யூட்டட்ல இருந்து நார்மல் ஃபார்முக்கு வர்றது. ஓகேவா? அப்போ ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் humidifies and also brings the air to the body in a temperature. ஓகே, அது கரெக்டான பாடி டெம்பரேச்சர் கொண்டு வருது. அதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பார்ட்ஸ் in a site of actual diffusion. O2 and C2 between blood and atmospheric air. ஓகே, blood and atmospheric airல தான் நடக்கும். ஏன்னா bloodல என்ன இருக்கு? blood தான் கொண்டு வருது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும். இது அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும். என்னது? அட்மாஸ்பியர்ல. ஓகேவா? அட்மாஸ்பியர்ல ஆல்வியோலர் என்ன இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூல இருந்து அப்படியே போகும், டிஷ்யூல இருந்து பிளட்டுக்கு போகும், பிளட் இருந்து ஆல்வியோலி போகும், அப்படியே ஆச்சு ரிவர்ஸ் நடக்கும். ஆச்சு அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து இப்படி வரும். அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து இப்படி வரும், மறந்துடக்கூடாது. அப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் எப்படி நடக்கும்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷன். கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் என்னது? ஒரு ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷன் நடக்குது. ஓகேவா? இப்போ வெளியே வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்தா வெளியே இருந்து உள்ள வரும். ஓகே, உள்ள கம்மியான கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னா வெளியே டு ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன். ஓகேவா? இப்போ வெளியே கார்பன் டை ஆக்சைடு அதாவது ஆல்வியோலர் ஏர் வந்து கம்மியா இருக்குன்னா, கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்குன்னா உள்ள அதிகமா இருக்கு, வெளியே கம்மியா இருக்குன்னா உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலர் ஏர் வந்து வெளியே போகும். ஓகேவா? ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன். இந்த இடத்துல தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து நடக்கும் அப்படின்றாங்க. இப்போ லங்ஸ் எங்க சிட்டுவேட்டா இருக்கு? லங்ஸை பத்தி பார்த்துடலாம். லங்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி 5th thoracic chamber தான் சிட்டுவேட்டா இருக்கு. பார்த்தோம் பாத்தீங்களா? 5th thoracic chamberல தான் இருக்கு இந்த லங்ஸ் வந்து சிட்டுவேட்டா இருக்கு. thoracic chamber is also formed dorsally. நல்லா பாத்துக்கோங்க, thoracic chamber எப்படிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாங்க. dorsally பின்புறமா. dorsally எப்படி ஃபார்ம் ஆயிருக்கா? பின்புறமா. dorsally எப்படி ஃபார்ம் ஆயிருக்கா? வெர்டிபிரல் காலம் வழியா. dorsally வெர்டிபிரல் காலம். ஓகேவா? வென்ட்ரலினா ஸ்டெர்னம் முன்னாடி தான். இதான் ஸ்டெர்னம். டை கட்டுவோம் பாத்தீங்களா? அதான் ஸ்டெர்னம். ஓகேவா? அப்போ வென்ட்ரலி பை எப்படி? வென்ட்ரலி பை ஸ்டெர்னம். ஓகேவா? அப்போ ட்ராசலி பை வெர்டிபிரல் காலம், வென்ட்ரலி பை ஸ்டெர்னம் அண்ட் லேட்ரலி பை ரிப்ஸ், லோவர் சைடில் டயாஃப்ரம் இருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்கும்? அப்படியே டூம் ஷேப்ல இருக்கும். இதுதான் டயாஃப்ரம்ன்றது. ஓகேங்களா? லங்ஸ் கீழே இருக்கும். இந்த டயக்ராம்ல போட்டுருப்போம் பார்த்தீங்களா? இதுதான் டயாஃப்ரம். ஓகேவா? டூம் ஷேப்ல இப்படி இருக்கிறது. ஓகேவா? இந்த லோவர் சைடில் இருக்கும் அப்படின்னா. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? லேட்ரலி பை ரிப்ஸ், லேட்ரலி பை ரிப்ஸ். ஓகேங்களா? லேட்ரலா இருக்கு, லேட்ரலி பை ரிப்ஸ் அண்ட் லோவர் சைடு ஆஃப் த டூம் ஷேப் டயாஃப்ரம். லோவர் சைடு வந்து எப்படி இருக்குன்னா டூம் ஷேப் டயாஃப்ரம் வழியா. லோவர் சைடு வந்துட்டு டூம் ஷேப் டயாஃப்ரம். ஓகேவா? அப்போ லோவர் சைடு எப்படி இருக்குமா? டூம் ஷேப் டயாஃப்ரம் வழியா இருக்கும். ஓகேவா? the anatomical setup of the lungs in a thoracic cavity any changes நடக்கும்போது, ஓகே, அந்த வால்யூம்ல எதுவும் சேஞ்சஸ் நடக்கும்போது பல்மனரி வால்யூம்ல சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது இதுக்கு என்ன சொல்ல வராங்க, இந்த லைனுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம பலூன் எடுக்கிறோம், பலூன் எடுத்து ஊதும் போது அந்த பலூன் வந்து அதோட வால்யூம் வந்து பெருசாகுது. ஓகேவா? அதே பலூன் நம்ம பிரஸ் பண்ணும்போது வால்யூம் வந்து வெளியே போயிடுது. ஓகேவா? அப்போ ஏதாவது ப்ரெஷர் நடக்கும்போது, ஊதுனா ப்ரெஷர் நடக்கும் பார்த்தியா? அப்போ அதில் ஏதாவது ப்ரெஷர் நடக்கும்போது வால்யூம் வந்து எக்ஸ்பெல்ட் ஆகும், வால்யூமோட ஸ்பேஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னாங்க. ஓகேங்களா? ஒரு ப்ரெஷர் வரும்போது வால்யூமோட ஸ்பேஸ் அதிகமாகும், இல்லை வால்யூமோட ஸ்பேஸ் கம்மியாகும். ஓகேங்களா? அந்த இடத்துல ஏதாவது நடக்கும்போது, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், இந்த சைஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்போது ஒரு ப்ரெஷர் கண்டக்ட் ஆகுது அப்படின்றாங்க. அந்த ப்ரெஷர் கண்டக்ட் ஆகுது நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். ஓகேவா? இப்படி இருக்கும்போது இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது அப்படி இந்த வால்யூம் வந்து பெருசாகுது. ஓகேவா? எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது பின்னாடி போறோம் இல்லையா, இந்த வால்யூம் ஆஃப் கேஸஸ். அப்போ வந்து ஸ்பேஸ் அதிகமாகுது, ஸ்பேஸ் கம்மியாகுது சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் இங்க சொல்ல வந்திருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர். அப்ப இது நல்லா பாத்துக்கோங்க. ட்ராசெலி எப்படி அரேஞ்ச் இருக்கு? நல்லா பாருங்க. ட்ராசெலி பை வெர்டிபிரல் காலம், வென்ட்ரலி பை ஸ்டெர்னம், லேட்ரலி பை ரிப்ஸ், லோவர் சைடுல டயாஃப்ரம். மறந்துடக்கூடாது. ஓகேவா?
இப்போ ரெஸ்பிரேஷன் என்னென்ன ஸ்டெப்ஸில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ரெஸ்பிரேஷனால என்னது, பிரீத்திங்னால என்னது, அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து இன்டேக் பண்ணுவோம், ஆல்வியோலர் ஏர் வந்து வெளியே விடுவோம். ஓகேவா? அட்மாஸ்பியரிக் ஏரில் ஆக்சிஜன் நம்ம இன்டேக் பண்ணுவோம், ஆல்வியோலர் ஏர் எது ரிச்சா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு ரிச்சா இருக்கும். ஓகே, மறந்துடவே கூடாது. பிரீத்திங் ஆர் பல்மோனரி வென்டிலேஷன். அது என்ன பல்மோனரி வென்டிலேஷன்? வென்டிலேஷன் தெரியல, ரொம்ப வெக்கையா இருக்கும், வென்டிலேஷனே இல்லப்பா அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த வென்டிலேஷன் பல்மோனா லங்ஸ். ஓகே, லங்ஸில் இருக்க வென்டிலேஷன். வென்டிலேஷன்னா காற்று போயிட்டு வருது. ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் கூட நம்ம இன்னொரு பேர் வந்து சொல்லலாம். ஓகே, வென்டிலேஷன். நம்ம ஏசியில் இருக்கும்போது வென்டிலேட்டர் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? அதான் வென்டிலேஷன். ஓகேவா? அப்போ பிரீத்திங் ஆர் பல்மோனரி வென்டிலேஷன் பை விச் அட்மாஸ்பியரிக் கேஸ் இஸ் drawn in. அட்மாஸ்பியரிக் கேஸ் வந்து drawn உள்ள வருது. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஆல்வியோலர் ஏர். நல்லா பார்த்துக்கோங்க, ஆல்வியோலர் ஏர். அட்மாஸ்பியரிக் ஏர், ஆல்வியோலர் ஏர் இஸ் ரிலீஸ்ட் அவுட். ஓகேவா? அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் drawn in and alveolar air is released out. ஓகேங்களா? டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷன் கேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கேஸஸ் சேஞ்ச் ஆகுது, டிஃப்யூஷன் நடக்குது. ஓகேங்களா? அண்ட் டிரான்ஸ்போர்ட் பை த பிளட். நம்ம டிஷ்யூக்கு ஆக்சிஜன் தேவை, அது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, பிளட் வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஏன்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் நிறைய விஷயம் பண்ண முடியும். ஆக்சிஜன் தான் நிறைய விஷயம் வந்து நம்மளால பண்ண முடியும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், கெமிக்கல் ப்ராசஸ், கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ், டைஜஷன், எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ஒன் டைப் ஆஃப் ஆக்சிஜன் தேவை. எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு, கிளைகோலிசிஸ்க்கு எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்ல நடக்கும்போது இந்த பிளட் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஒரு டிஷ்யூக்கும் இந்த பிளட் தான் போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகேவா? டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். ஓகேவா? பிளட் அண்ட் டிஷ்யூ. ஓகேவா? ஆல்வியோலேருந்து அந்த ஆக்சிஜன் இருந்து என்ன பண்ணும், பிளட் அண்ட் டிஷ்யூக்கு வந்து டிஃப்யூஷன் போயிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. Utilization of oxygen by the cells for the catabolic reaction and resulted in the formation release of CO2. தான் சொல்லுறது catabolic reaction க்கு யூஸ் பண்ணுவோம். என்ன catabolic reaction னா அந்த breakdown reaction. catabolic reaction என்னன்னா breakdown reaction. ஒரு விஷயத்தை பிரேக் டவுன் பண்ணி, ஆக்சிஜனை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து இதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, எனர்ஜியில் யூட்டிலைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கேட்டபாலிக் ரியாக்ஷனுக்கு இந்த பிரீத்திங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பிரீத்திங்னாலே பிரீத்திங் இருந்தால் தான் உண்மை உயிர் வாழ முடியும். ஓகே, பிரீத்திங் இருந்தால் ஆக்சிஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருந்தால் அந்த ஆக்சிஜன் பிளட் கொண்டு போயிட்டு ஒரு டிஷ்யூக்கு பண்ண முடியும். ஒரு டிஷ்யூ அப்போ தான் அதாவது வேலை பார்க்க முடியும், அதாவது வேலையை அப்போ தான் பார்க்க முடியும். ஓகே, அப்போ அதுக்கு ஆக்சிஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ மெக்கானிசம் அண்ட் பிரீத்திங். நம்ம மெக்கானிசம் அண்ட் பிரீத்திங் பார்த்தலாம். மெக்கானிசம் அண்ட் பிரீத்திங் 2 ஸ்டேஜஸ் தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். மெக்கானிசம் அண்ட் பிரீத்திங் எப்படி நடக்கும்? இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன், அவுட். அவ்வளோதான், இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் தான். ஓகேங்களா? பிரீத்திங் இன்வால்வ்ஸ் 2 ஸ்டேஜஸ். இன்ஸ்பிரேஷன் டியூரிங் த அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் இன்ட்ரான். அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உள்ள வரும்போது, அட்மாஸ்பியரிக் ஏர் வந்துட்டு உள்ள வரும்போது இன்ஸ்பிரேஷன் நடக்கும். எக்ஸ்பிரேஷன் ஏர் வந்து ஆல்வியோலர் ஏர். ஆல்வியோலர் ஏர் வந்து வெளியே போகும்போது. ஓகேவாக்கண்ணா? இப்போ இன்ஸ்பிரேஷன் என்னது, இன்ஸ்பிரேஷன் டேர்ம் என்னது, அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உள்ள வரும்போது இன்ஸ்பிரேஷன் நடக்கும், ஆல்வியோலர் ஏர் வந்து வெளியே போகும்போது எக்ஸ்பிரேஷன் நடக்கும். ஓகேங்களா? The movement of air into and out of the lungs is carried out by creating pressure gradient. இதான் சொன்னேன் பார்த்தீங்களா? pressure gradient between the lungs and the atmosphere. லங்ஸுக்கும் அட்மாஸ்பியருக்கும் ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட் இருக்கும். ப்ரெஷர் கிரேடியன்ட்ல ஒன்றுமே இல்லை. கிரேடியன்ட் என்னது? கிரேட் என்ன, ஒரு கிரேடுக்கும் ஒரு கிரேட், ஏ கிரேட்னா அதிகமாக இருக்குது, பி கிரேட்னா கம்மியாக இருக்குது, அதோட கம்மியாக இருக்குது, சி கிரேட்னா அதோட கம்மியாக இருக்குது, லாஸ்ட் கிரேட் அதுவும் கம்மியாக இருக்குது. உங்கள் மார்க்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அந்த ரேங்க் பேஸஸ் தான் கிரேடியன்ட். அப்போ இந்த அட்மாஸ்பியருக்கும் லங்ஸுக்கும் ஒரு கிரேடியன்ட் இருக்கான், கிரேடியன்ட் இருக்கு. அந்த கிரேடியன்ட் என்னன்னா ப்ரெஷர் இருக்கு. ஓகே, கான்சன்ட்ரேஷன் ப்ரெஷர். ஓகேவா? என்ன, எங்கேயாவது ஒரு இடத்துல ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஓகேவா? அப்போ ஏர் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது என்ன இருக்குமா, வெளியே வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்குமா, உள்ள லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்குமா. அப்போ வெளியிருந்து உள்ள இன்ஸ்பிரேஷன் பண்றோம். ஓகேவா? நம்ம எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது வெளியே தள்ளும்போது வெளியே வந்துட்டு லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்குமா, உள்ள வந்துட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்குமா. அப்போ உள்ள நம்ம என்ன இருக்கு, ஆல்வியோலர் ஏர் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆல்வியோலர் ஏர் வந்துட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது வெளியே போகும், அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது உள்ள வரும். ஏன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் தான் கிரேடியன்ட். ஓகே, எப்பவுமே ஹை டு லோ, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் தான் மோஸ்ட் இந்த கிரேடியன்ட் நடக்கும். அப்போ நடக்கும்போது என்னது, உள்ள வந்துட்டு கம்மியான இருக்கு, வெளியே அதிகமா இருக்கு. விடும்போது என்ன பண்றோம், வெளியே உள்ள அதிகமா இருக்கு, வெளியே கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட் இவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. lungs and atmosphere. Inspiration can occupy the pressure within the lungs. Intrapulmonary, அதை நம்ம என்ன சொல்லுவோம், intrapulmonary pressure சொல்றோம். intrapulmonary pressure என்ன கண்ணா, இல்ல இவர்தான் உள்ள இருக்குது. ஓகேவா? வெளியே வந்துட்டு என்ன இல்லை, வெளியே வந்துட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கு, உள்ள கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, ப்ரெஷர் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கிறதுனால வெளியே இருந்து உள்ள வருது. அதை நம்ம இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர்ன்றோம்.
less than the atmospheric pressure, there is a negative pressure in the presence of lungs with respect to the atmospheric pressure. Negative pressure அதோட கம்மியா இருக்கு. எதை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது atmospheric pressure வந்து அது பண்ணும்போது லங்ஸ்ல இருக்கிறது வந்து கம்மியா இருக்கு இன்ஸ்பிரேஷன்ல. அட்மாஸ்பரிக் ஏர் வந்துட்டு ஓகேவா. அட்மாஸ்பரிக் ஏர் வந்து கம்மியா இருக்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி எங்க அட்மாஸ்பரிக் ஏரோட கம்பேர் பண்ணும்போது லங்ஸ்ல வந்துட்டு ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனால நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்றோம். ஏன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வழியா அப்படின்ற ஓகேவா. அதே மாதிரி தான் எக்ஸ்பிரேஷனும் சிமிலர்லி எக்ஸ்பிரேஷன் பிளேஸ் வித் இன்ட்ரா பல்மனரி பிரஷர் இட் இஸ் ஹையர் than the atmospheric pressure ஓகேவா. இன்ட்ரா பல்மனரி பிரஷர்னா உள்ள இருக்கிற பிரஷர் லங்ஸ் இருக்கிற பிரஷர் வந்துட்டு ஹையர் வெளியே இருக்கிறத விட ஹையரா இருக்கு. ஹையரா இருக்கிறதுனால நம்ம வெளியே விட்டுறோம் ஓகேங்களா. அங்க கம்மியா இருக்கிறதுனால உள்ள ஹையரா இருக்கிறதுனால ஆல்வியோலர் ஏர் வந்து லங்ஸ்ல ஹையரா இருக்கிறதுனால நம்ம வெளியே விட்டுறோம். இன்ட்ரா பல்மனரி பிரஷர் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம லங்ஸுக்கு அது வெளியே விட்டுறோம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. higher than atmospheric pressure. The diaphragm is a specialized form of muscles. இதுல வந்து diaphragm வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பலூன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பலூனை ஊதிட்டு நம்ம அமுக்கும்போது இப்படி அமுக்கினா வெளியே வருது பாத்தீங்களா, ஏர் வெளியே வரும் பாத்தீங்களா. ஸோ அந்த அமுக்கிறது, ஸோ அந்த ப்ரெஷர் வந்துட்டு இது பொழுமா வர்றது ஓகேங்களா. என்ன வர்றது ப்ரெஷர் வந்து அட்ஜஸ்ட் பண்றது இந்த டயஃப்ராம் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணுது. டயஃப்ராம்ன்றது ஒரு மசில்ஸ். என்ன மசில்ஸ்? பல்மனரி ப்ரெஷர் டயஃப்ராம் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் செட் ஆஃப் மசில்ஸ். Externals and internal intercostals between the ribs. External muscles இருக்கு, internal intercostal muscles between the ribs. Helps in the generation such as gradient. Inspiration is initiated by the contraction of diaphragm. டயஃப்ராம்ல கான்ட்ராக்ஷன் நடக்குது ஓகேவா. இப்போ நார்மலாக டயஃப்ராம் எப்படி இருக்கணும்னா இது வந்துட்டு ரிலாக்ஸ் பொசிஷன் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்படி இருந்துச்சுன்னா டயஃப்ராம் வந்து ரிலாக்ஸில் இருக்கு, நார்மலில் இருக்கு. ரிலாக்ஸ் டயஃப்ராம் வந்து ரிலாக்ஸ் கண்டிஷன்ல இருக்கு ஓகேவா. ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ஷன்ல இருக்கு. கான்ட்ராக்ஷன் நடக்குது, ஒரு ப்ரெஷர் நடக்குது ஓகேங்களா. அப்பதான் இப்படி இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ஷன். ஓகேவா. இப்போ இப்படி இருந்துச்சுன்னா டயஃப்ராம் வந்து ரிலாக்ஸ் பொசிஷன்ல இருக்கு, இப்படி இருந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்ஷன்ல இருக்கு ஓகேவா. இந்த கான்ட்ராக்ஷன்ல இருக்கு அப்படின்றாங்க ஓகே. அது என்னன்னு பார்ப்போம். Contraction diagram which increases the volume of thoracic cavity ஓகேவா. இப்படி இருந்துச்சுன்னா வால்யூம் ஆஃப் thoracic cavity வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி சார் வால்யூம் ஆஃப் thoracic cavity வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா நல்லா பாருங்க. ஒரு லங்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும்போது ஒரு வால்யூம்ல இருக்கு, இப்படி இருக்கும்போது ஒரு வால்யூம் இருக்கு ஓகேவா. அப்போ இதை விட இது வால்யூம் இன்க்ரீஸ் தானே இருக்கு. அப்போ டயஃப்ராம் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது வால்யூம் அதிகமாக தானே இருக்கும் ஓகேங்களா. அப்போ ரிலாக்ஸ் இருக்கிற டயஃப்ராமை விட அது கண்ட்ராக்ஷன் இருக்கும்போது வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க. எப்போ இது கண்ட்ராக்ஷன் நடக்கும்னா இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது ஓகேவா. இது இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது தான் கண்ட்ராக்ஷன் நடக்கும். வால்யூம் எப்போ அதிகமாகும்? எப்போ உள்ள வால்யூம் அதிகமாகும்? வெளியே இருக்கிற ஏர் வந்து உள்ள போனா தானே வால்யூம் அதிகமாகும் ஓகேவா. இது எப்போ நடக்கும்னா இன்ஸ்பிரேஷன் வரும்போது தான். கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ராம் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன். அந்த இன்ஸ்பிரேஷன் இல்லப்பா, இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இது ஓகேங்களா. இன்ஸ்பிரேஷனு இது வந்து உள்ள போகும்போது ஏர் வந்து உள்ள போகும்போது என்ன நடக்குது? கான்ட்ராக்ஷன் நடக்குது. டயஃப்ராம் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. டயஃப்ராம் கான்ட்ராக்ட் ஆனதுனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. இன்க்ரீஸ் இன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா. இன்க்ரீஸ் இன் வால்யூம் எப்போ நடக்குது? இன்ஸ்பிரேஷன் அப்போதான் டயஃப்ராம் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது ஓகேங்களா. அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. Sternum causing an increasing in the volume of thoracic chamber in the dorsoventral axis. Dorsoventral முன்னாடி ஓகேவா. dorsoventral axisல வந்து முன்னாடி இருக்கு. The overall increase in the thoracic volume causes a similar increase in the pulmonary volume. அதான் thoracic cavityல என்ன வால்யூம் இருக்கோ அதே தான் pulmonary volume இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றாங்க. An increase in the pulmonary volume decrease in the intracellular pressure. Increase in the pulmonary volume. இல்ல இங்க increase in the pulmonary volume என்ன பண்ணும்? decrease in the intrapulmonary pressure. நீங்க லைட் அடிக்கிறதுனால கிளியரா தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியுதா? ப்ராப்ளம் இல்லை. அப்போ
increase in pulmonary volume and decrease in intrapulmonary pressure. ஓகேவா இங்க increase ஆகுது increase ஆகுது ஓகேவா ஏன்னா இங்க கம்மியா இருந்துச்சு பிரஷர் கம்மியா இருக்கிறதுனால தான் higher concentration lower concentration இப்போ பிரஷர் அதிகமாயிருச்சு ஓகே இப்படி தான் நடக்குது ஓகேங்களா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஓகேங்களா to less than the atmospheric pressure which forces the air to form outside to move into the lungs. ஓகே அவுட் சைடுல இருக்கிற ஏர் வந்துட்டு லங்ஸுக்குள்ள மூவ் பண்றதுக்கு இது வந்து இது பண்ணுது அப்படின்றது ஓகேவா ஏன் இது பண்ணுதுன்னா இங்க வந்து டயஃப்ராம் வந்து கீழே போயிருச்சு டயஃப்ராம் கீழே போனதுனால ஸ்பேஸ் அதிகமா இருக்கிறதுனால பட் ஏர் கம்மியா இருக்கு அப்ப ஏர் கம்மியா இருக்கிறதுனால ஓவர் கான்சென்ட்ரேஷன் ஒரு கிரேடியன்ட் பிரஷர் உருவாகுது ஓகேவா அப்ப பிரஷர் உருவாக்கும் போது வெளியே இருக்கிற ஒரு ஏர் வந்துட்டு இன்ஸ்பயர் பண்றோம் ஓகேங்களா வெளியே இருக்கிற ஏர் வந்து இன்ஸ்பயர் பண்றோம் ஓகேவா இப்படி நடக்கும்போது இப்படி ஆகும்போது என்ன நடக்குது இங்க வால்யூம் அதிகமா இருக்கும்போது ஏர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஏர் கம்மியா இருக்கிறதுனால ஒரு பிரஷர் கிரேடியன்ட் வருது அந்த பிரஷர் கிரேடியன்ட் வர்றதுனால வெளியே இருக்கிற ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஏர் வந்துட்டு உள்ள இருக்க லோவர் கான்சென்ட்ரேஷன்ல போகுது இன்ஸ்பிரேஷன் ஓகேவா அவ்வளவுதான் இன்ஸ்பிரேஷன் அப்போ இப்போ இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது இப்படி இருக்கும் அதுக்கப்புறமா என்ன நடக்கும் வெளியே வந்துட்டு இப்போ இன்ஸ்பிரேஷன் நடந்துச்சு உள்ள வந்து ஃபுல்லா ஏர் இருக்கு வெளியே ஏரே இல்லை எக்ஸ்பிரேஷன் அவ்வளவுதான் எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது இது நார்மல் ஸ்டேஜ்ல வந்துடும் இது எப்போ நார்மல் ஸ்டேஜ்ல வரும்னா எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது ஓகேவா அப்போ எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது இது நார்மல் ஸ்டேஜ்ல வந்துடும் அப்படின்றாங்க இன்ஸ்பிரேஷன் டயக்ராம் புரிஞ்சுச்சா இப்போ அடுத்த எக்ஸ்பிரேஷன் பார்ப்போம் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் அ டயஃப்ரம் இன்ஸ்பிரேஷன்ல ரிலாக்ஸேஷன் ஆஃப் த டயஃப்ரம் and the intercostal muscles okay intercostal muscle உள்ள இருக்க muscles நம்ம என்ன சொல்லுவோம் intercostal muscles சொல்லுவோம் okay returns the diaphragm and the sternum into normal position diaphragm யும் sternum நார்மல் பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்துருமா reduces the thoracic cavity volume அது வந்து thoracic cavity volume வந்து reduce பண்ணிரும் thereby the pulmonary volume அதோட pulmonary volume reduce ஆயிரும்ன்றாங்க this leads to an increase in the intrapulmonary pressure இது வந்து intrapulmonary pressureல வந்துட்டு increase ஆகும் intrapulmonary pressureல increase ஆகும் என்ன நடக்கும் higher concentration இங்க increase ஆச்சுனா higher concentration to lower concentration pressure to slightly above the atmospheric pressure விட intrapulmonary pressure வந்து அதிகமா இருக்கு ஏனா வெயிட் பண்ணுங்க ஓகேவா அப்போ intrapulmonary pressure அதிகமா இருக்கா அப்போ வெளிய கம்மியா இருக்கா விட்டுறோம் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணோம் causing the expulsion of air from the lungs அதாவது expiration of air from the lungs அதாவது expiration நடக்குது ஓகேவா இன்ஸ்பிரேஷன் அப்போ இப்படி நடக்குதுன்னா அதுக்கப்புறம் டயஃப்ராம் இப்படி சுருங்குனதுனால அதிகமா பிரஷர் உள்ள இருக்கு ஆனா வெளியே கம்மியா இருக்கிறதுனால வெளியே விட்டுறோம் எக்ஸ்பிரேஷன் ஓகேவா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிலாக்ஸிங்கா இருக்கும்போது டயஃப்ராம் எக்ஸ்பிரேஷன்ல இருக்கும் ரிலாக்ஸிங் கண்டிஷன்ல இருக்கும்போது கான்ட்ராக்ஷன்னா இன்ஸ்பிரேஷன் நடக்கும் இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது உள்ள வந்து வால்யூம் அதிகமா இருக்கும் எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது உள்ள வந்து வால்யூம் கம்மியா இருக்கும் ஓகேங்களா இவ்வளவுதான் பிரஷர் கிரேடியன்ட் ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷன் வரைக்கும் பிரஷர் வந்து டிராவல் ஆகும் அப்படின்றது ஓகேவா ஓகே we have ability to increase the strength of inspiration expiration with the help of the additional muscles of abdomen இப்போ நம்ம மூச்சு விடும்போது நல்லா பாருங்களேன் வயிறும் சேர்த்து இதாகும் பாத்தீங்களா வயிறுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு ஓகேவா அப்போ அப்டமன் யூஸ் பண்ணியும் நம்ம இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் வந்துட்டு எபிலிட்டி வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க ஓகேங்களா ஆன் ஆவரேஜ் healthy human breathe 12 to 16 times in a minute ஓகேவா நம்ம ஹெல்த்தி ஹியூமனா இல்லையா நீங்க செக் பண்ணி பாருங்க ஓகேவா ஒரு நிமிஷத்துக்கு நீங்க 12 ல இருந்து 16 தடவை பிரீத் பண்ணணும் ஓகேவா அப்போ பிரீத் பண்ணாதான் நீங்க ஹெல்த்தி ஹியூமனா அடிக்கடி தண்ணி குடிக்கணும் ஓகேங்களா இப்போ 12 ல இருந்து 16 டைம்ஸ் வரைக்கும் நீங்க ஒரு மினிட்டுக்கு நீங்க பிரீத் பண்ணாதான் நீங்க ஹெல்த்தி ஹியூமன் அப்படின்றாங்க the volume of air involves the breathing movement can be estimated by using spirometer எதை யூஸ் பண்ணி இந்த வால்யூம் ஆஃப் ஏர் வந்து கண்டுபிடிப்பாங்க ஸ்பைரோமீட்டர் இது நீட் பேஸ் கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா எதை யூஸ் பண்ணி கேட்குறாங்க அதே மாதிரி எவ்வளோ டைம் வந்து பிரீத் பண்ணுறாங்க அப்படின்றது ஓகேவா இப்போ ஸ்பைரோமீட்டர் விச் ஹெல்ப் இன் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் பல்மனரி ஃபங்க்ஷனிங் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணுறது ஓகேவா இப்போ எப்படி லங்ஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆனது எப்படி நீங்கள் பிரீத் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் நீங்கள் இந்த லங்ஸ் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணலாம் தெரியும் ஓகே ஊத சொல்லுவாங்க ஒரு பைப் கொடுத்து ஊத சொல்லுவாங்க உங்களால் எவ்வளோ நேரம் ஊத முடியுது எவ்வளோ நேரம் எக்ஸ்பிரஷன் பண்ண முடியுது எவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி வைக்க முடியுது யோகா பயிற்சியில் சொல்ல மூச்சு பிடிச்சி இருக்கிறதுக்கு அதெல்லாம் லங்ஸுக்கு நல்லா தான் இருக்கும் அந்த லங்ஸ் வச்சு அந்த கிளினிக்கல் அசஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் கிளினிக்கல் அசஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மீட்டர் பேர் என்னதுன்னா ஸ்பைரோமீட்டர் ஓகேவா நம்ம எவ்வளோ மினிட் வந்து ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ வாட்டி நம்ம பிரீத் பண்ணுவோம்னா 12 to 16 அதான் குட் ஹெல்த்தியான ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணுறது ஓகேவா
இப்போ ரெஸ்பிரேட்டரி வால்யூம் கெப்பாசிட்டி இப்போ ஒரு இதில் நம்ம டெஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கால்குலேட் பண்ணுறது, எப்படிலாம் நம்ம எவ்வளோ ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம், எவ்வளோ இது பண்ணுறோம் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஒரு டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் லங்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம எவ்வளோ எம்எல் வந்துட்டு நம்ம ஏர் வந்து நம்ம இன்டேக் பண்ணோம், எவ்வளோ எம்எல் வந்து நம்ம ஏர் வந்து அவுட் டேக் பண்ணோம், அந்த ப்ராசஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ப்ராசஸ் தான் இது. ஓகேங்களா, அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டி அப்படின்றோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைடல் வால்யூம். டைடல் வால்யூம்னா அந்த வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்டு ஆர் எக்ஸ்பயர்டு டியூரிங் நார்மல் ரெஸ்பிரேஷன். ஓகேவா, நார்மல் ரெஸ்பிரேஷன் என்னது, இவ்வளோதான். இதில் வந்துட்டு எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்க, எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து நீங்கள் அவுட் டேக் பண்ணுறீங்க அப்படின்றது தான் டைடல் வால்யூம். அப்போ டைடல் வால்யூம் என்னது, நார்மல். நார்மல் இது எவ்வளோ இருக்குமா, 500 ml அப்ராக்சிமேட்லி. ஓகேவா, 500 ml இருக்குமா. அப்போ அப்ராக்சிமேட்லி 500 ml. ஹெல்த்தி மேன் can inspire and expire approximately 800 to 600 ml per minute. Per minute எவ்வளோ, 6000 to 8000 ml. ஓகேங்களா, per minute 6000 to 8000 ml வந்துட்டு இந்த வால்யூம். அது இன்ஸ்பிரேஷன் வால்யூம் இல்லை. ஓகேங்களா, இது வந்துட்டு எம்எல்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ டைடல் வால்யூமில் ஒரு டைடல் வால்யூம்ன்றது நம்ம நார்மலாக நம்ம எப்படி நார்மலாக பண்ணுறோம் இது ப்ரெஷர் அப்படிலாம். ஓகே, நார்மலாக பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்துட்டு எவ்வளோ கொடுக்குவோம் அப்படின்னா 500 ml இருக்குமா. ஒரு பெர் மினிட் நம்ம எவ்வளோ பண்ணுவோம்னா 6000 to 8000 ml per minute. ஓகே, இந்த டேர்ம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, டைடல் வால்யூம். அது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ரிசர்வ்னால இதே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அடிஷனலாக ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படி தானே அர்த்தம். ரிசர்வ் மெட்டீரியல் சொல்லுவோம், இல்லை ரிசர்வேஷன் சொல்லுவோம், ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அடிஷனலாக இருக்கிறது தானே ரிசர்வ்ன்றது. ஓகே, அதே தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு அடிஷனலா இருக்கிறதுல எக்ஸ்ட்ராவா இருக்குது. ஓகே, எக்ஸ்ட்ராவா இருக்கிறது. A persons can inspire by a possible inspiration. This is average 250 ml to 3000 ml. Inspiratory reserve. ஓகேவா, a person can inspire a possible respiration. முன்னாடி சொன்ன மாதிரி அவ்வளோ பாசிபிளா இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் இன்ஸ்பைர் பண்ணலாமா, 2500 ml to 3000 ml வரைக்கும். எனக்கு மூச்சு வாங்கி போடுது. ஓகேவா, நம்ம 2500 ml இருந்து 3500 இருந்து போஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது பண்ணலாம். அப்படி அதை பத்தி சொல்றது என்னதுன்னா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் IRV. ஓகேங்களா, அதே மாதிரி தான் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். நம்ம எவ்வளோ போஸ்ட்டை வெளியே விட முடியும், அப்படிவா எவ்வளோ போஸ்ட் ஏர் வந்து நம்ம வெளியே விட முடியும், அதை பத்தி சொல்றது என்னதுன்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அது எவ்வளோ இருக்குன்னா 1000 to 1100 ml. அப்போ நம்மளால எவ்வளோ இன்டேக் பண்ண முடியும், 2500 to 3000 ml. பாசிபிள் எக்ஸ்பிரஷனால நம்ம எவ்வளோ அவுட் டேக் பண்ண முடியும்னா 1000 ml to 1100 ml வந்து அவுட் டேக் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகே, ரெசிடுவல் வால்யூம் என்னன்னா வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் ஈவன் ஆஃப்டர் த பாசிபிள் ரெஸ்பிரேஷன். உங்க ரெசிடுவல்ல மிச்சம் மீதி. ஓகேவா, மிச்சம் மீதி ரிமைனிங் இருக்கிறது. ஓகேவா, ரிமைனிங் இருக்கு, ரெசிடுவல்ஸ்னால ரிமைனிங். ஓகேவா, இப்போ ரெசிடுவல்னா ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் ஆஃப்டர் த பாசிபிள் எக்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேட் பண்ணிட்டோமா, இப்போ கூட எவ்வளோ ஏர் நம்ம லங்ஸ்ல மிச்சம் இருக்கு, அதை பத்தி சொல்றது ரெசிடுவல் வால்யூம். அது எவ்வளோ இருக்குமா, 1100 to 1200 ml இருக்குமா. ஓகேவா கண்ணா, ரெசிடுவல் வால்யூம்னா ஒண்ணுமே இல்லை, வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் ஈவன் ஆஃப்டர் பாசிபிள் எக்ஸ்பிரேஷன். உங்களுக்கு தெரியும், அப்படி விடுறது. அந்த பாசிபிள் எக்ஸ்பிரேஷன் பண்ணதுக்கு அப்புறமாவும் லங்ஸ்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் மிச்சம் இருக்கு அதை பத்தி சொல்றது தான் ரெசிடுவல் வால்யூம். ஓகேவா, பை ஆடிங் அப் a few respiratory volumes described above, one can derive the variable pulmonary capacities which can be used for the clinical assessment or clinical diagnosis. ஓகேவா, இப்போதான் நமக்கு வரும், இதெல்லாம் ஒரு வால்யூம் இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் வச்சுட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு, ஒரு கெப்பாசிட்டியா ஒரு கண்டக்டிவ் டெஸ்ட் இருக்கு. ஓகேவா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லங்ஸ் ஊத சொல்லுவாங்க தெரியுமா, உங்க லங்ஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு, உங்க லங்ஸ்ல எவ்வளோ ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் வச்சுட்டு டைடல் வால்யூம், ரெஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ரெசிடுவல் வால்யூம் இதெல்லாம் வச்சுட்டு சில கெப்பாசிட்டி இருக்கு, அந்த கெப்பாசிட்டியை வச்சுட்டு உங்க லங்ஸ் வந்து எவ்வளவு நல்லா இல்லையா டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டர்னா உள்ள போற கெப்பாசிட்டி. இது எப்படின்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் பர்சன்ஸ் கேன் இன்ஸ்பயர் ஆஃப்டர் த நார்மல் எக்ஸ்பிரேஷன். டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் a person can inspire. ஓகேவா, ஒன்றும் இல்லை எக்ஸ்பிரஷன். ஓகேவா, டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் a person can inspire after நார்மல் எக்ஸ்பிரஷன். ஓகேவா, நார்மல் எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறமா மூச்சு விட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து நம்ம இன்டேக் பண்ண முடியும் அதை பத்தி சொல்றது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் டைடல் வால்யூம்.
tidal volume and inspiratory reserve volume. ஓகேவா, inspiratory reserve volume tidal volume வச்சுட்டு இதை வந்து சொல்ல முடியும். எதை சொல்ல முடியும்? இந்த inspiratory capacity சொல்ல முடியும். inspiratory capacity நம்ம எவ்வளோ வந்துட்டு இன்டேக் பண்றோம், நார்மல் எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறமா எவ்வளோ இன்டேக், இதெல்லாம் டேர்ம்ஸ் அதெல்லாம் டேர்ம்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, எவ்வளோ இன்டேக் பண்றோம் நார்மல் எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறமா எவ்வளோ இன்டேக் பண்றோம் அப்படி சொல்றக்கூடியது வந்துட்டு என்னது? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகேவா, அதே மாதிரி எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி ஒரு நாளுக்கு மாறும், ஒரு நாளுக்கு மாறிட்டு அந்த பேசிஸ்ல நீங்க கரெக்டா அந்த அவங்க கொடுக்கப்பட்ட அப்ராக்சிமேட்ல இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி இருக்கும், அதை நீங்க மருந்து சாப்பிட்டு ரெடி ஆகலாம். ஓகேவா, மோஸ்டா தான் இருக்கும். எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அது எங்க ப்ராப்ளம் இருக்கும்? இன்ஸ்பிரேஷன் ப்ராப்ளமா, எக்ஸ்பிரேஷன்ல ப்ராப்ளமா, ஸ்டோரிங்ல ப்ராப்ளமா, இல்ல ஹோல்டிங்ல ப்ராப்ளமா, அதை பாக்குறதுக்கு தான். ஓகேவா, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி தி டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர். இதே தான். இதுல வந்து நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா இல்ல நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ண முடியும்ன்றது இல்ல. இப்போ நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா எவ்வளவு எக்ஸ்பயர் பண்ண முடியும்? அதே ஆப்போசிட் தான், இதோட ஆப்போசிட் தான். இந்த ஆப்போசிட் இருக்கிறதுனால இந்த டோட்டல் வால்யூம் பிளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வந்து ஆட் ஆகுது. ஓகேங்களா, அப்போ நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா எவ்வளவு எக்ஸ்பயர் பண்ண முடியும் சொல்ல விடுது எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ண முடியும்னு சொல்றது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, ஐசி ஈஸின்னு சொல்லுவோம். ஓகே, ஐசி ரொம்ப ஈஸியா இருக்கா? ரொம்ப ஈஸியா இருக்கா? ஓகே, ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி என்னதுன்னா வால்யூம் ஆஃப் ஏர் தட் வில் ரிமைன் ஆஃப்டர் த லங்ஸ் ஆஃப்டர் நார்மல் ரெஸ்பிரேஷன். ஓகேவா, வால்யூம் ஆஃப் ஏர் தட் வில் ரிமைன் போசிபிள் எக்ஸ்பிரேஷன் இல்ல, ரிலாக்ஸான எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் வந்து ரிமைன் ஆயிருக்கும், லங்ஸ்க்குள்ள எவ்வளவு ரிமைன் ஆயிருக்குன்னு சொல்றது தான் ஃபங்க்ஷனல் ரிலேட்டிவிட்டிஸ். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ்டர்னல் ரிசர்வ் மெட்டீரியல் ரெசிடுவல்ஸ் வால்யூம் வச்சுட்டு எக்ஸ்டர்னல் ரிசர்வ் வால்யூம் வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, வைட்டல் கெப்பாசிட்டி, வைட்டல் ரொம்ப வைட்டலான பாயிண்ட் போல. வைட்டல் கெப்பாசிட்டி the maximum volume of air person can breathe after post expiration. Maximum volume. ஓகேவா, அதான் சொல்ல வரோம். ஓகேவா, மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் கேன் பி பிரீத் இன் ஆஃப்டர் போஸ்ட் எக்ஸ்பிரேஷன். மேக்ஸிமம் வால்யூம் இருக்கு பாத்தீங்களா, பண்ணி ஓகே, மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர். ஓகே, எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர் பண்ண முடியும் அப்புறம் போஸ்ட் எக்ஸ்பிரேஷன், அதை பற்றி சொல்லக்கூடிய என்னது வைட்டல் கெப்பாசிட்டி. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், tidal volume, inspiratory reserve volume. ஓகேவா, ஆர் த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் இன்ஸ்பயர் கேன் பி பிரீத். இதே அப்படி உல்டா பண்றோம். ஓகேவா, இப்படி வைட்டல் கெப்பாசிட்டி என்னது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர் பண்ண முடியும் போசிபிள் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா, இல்லை எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து எக்ஸ்பயர் பண்ண முடியும் போசிபிள் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா, வைஸ் வர்சா. ஓகே, வைஸ் வர்சாவா சொல்றது வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்துட்டு நம்மளால இன்ஸ்பயர் பண்ண முடியும் எப்போ போசிபிள் எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறமா, இல்லை எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து நம்மளால எக்ஸ்பயர் பண்ண முடியும் எப்போ போசிபிள் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா, அதை பத்தி சொல்றது அந்த வைட்டல் கெப்பாசிட்டி. இது டோட்டல் லங் கெப்பாசிட்டி, இது ரொம்ப முக்கியம், டிஎல்சின்னு சொல்லுவோம். டோட்டல் லங் கெப்பாசிட்டி, டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அகாமடேஷன், எவ்வளவு அகாமடேஷன் பண்ண முடியும் லங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த போஸ்ட் ரெஸ்பிரேஷன், போஸ்ட் இன்ஸ்பிரேஷன். டோட்டல் வால்யூம் ஆஃப் அகாமடேஷன். ஓகே, எவ்வளவு அகாமடேட் பண்ண முடியும், அதாவது நம்ம எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, உங்க லங்ஸ்ல எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்ற. ஓகேங்களா, டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர். ஓகே, இவ்வளோ நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறோம், ஒரு போஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பயர் பண்ணிட்டோம், எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் நம்ம லங்ஸில், அதை பற்றி சொல்கிறது டோட்டல் கெப்பாசிட்டி. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை விட்டுட்டு ஓகேங்களா, ரெசிடுவல்ஸ் வால்யூம், இஆர்விஎம், டிவி, இன்ஸ்பிரேஷன் ரிசர்வ் வால்யூம்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு, இல்லைனா வைட்டல் கெப்பாசிட்டியும் ரெசிடுவல்ஸ் வால்யூமும் வச்சு கூட கண்டுபிடிக்கும். வைட்டல் கெப்பாசிட்டிலே மோஸ்ட் ஆஃப் இது வந்துச்சு. ஓகேவா, இப்போ வைட்டல் கெப்பாசிட்டியும் ரெசிடுவல்ஸ் வால்யூம் வச்சுட்டு இதை வந்து சொல்ல முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டியை போய் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டியை வந்துட்டு இதான் சொல்லியிருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேவா, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் என்னது, கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது எங்கே ஆல்வியோலேருந்து பிளட்லேருந்து டிஷ்யூவில். ஓகேங்க, அப்படியே கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஆல்வியோலேருந்து பிளட்லேருந்து டிஷ்யூக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஓகேவா, முன்னாடி சொன்ன மாதிரி இல்லை அப்படியே இருக்கும். இங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. ஓகேவா, எங்க ஆல்வியோல்லேருந்து பிளட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது. ஓகேவா,
செகண்ட் எங்கே நடக்குது? பிளட்டில் இருந்து டிஷ்யூக்கு, பிளட் டு டிஷ்யூ. வா, இப்போ பிளட்ல இருந்து டிஷ்யூக்கு செகண்ட் வால்யூம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. ஓகேங்களா? அப்போ ஆல்வியாலில் இருந்து பிளட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்வியாலில் இருந்து பிளட்ல தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது. எங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப், அங்கே தான் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு இது வந்து மார்க்கெட்டுக்குண்ணா. இப்போ மார்க்கெட்டு போய் ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம இருக்க கையில் இருக்க காசை கொடுத்துட்டு காய்கறி வாங்குறோம். ஓகேங்களா? இது வந்து அங்கே நடக்குது. ஓகேவா? அப்புறம் வீட்டுக்கு வந்தது அந்த காய்கறியை வச்சு நம்ம சமைக்கிறோம். காய்கறியை கட் பண்ணிட்டு நம்ம குழம்புல போடுறோம். ஓகேங்களா? சிக்கனை கட் பண்ணி நம்ம சிக்கனில் போடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போயிட்டு காசு கொடுத்து கறி வாங்குறோம், சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்று வாங்குறோம், அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றோம். இது வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? குழம்புல ஃப்ரையோ பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டில் வர்றது தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஏன்னா மார்க்கெட்டில் தான் அதிகமாக நிறைய ஆடு மாடு நிறைய காய்கறிலாம் இருக்கும். ஓகேவா? நம்ம வீட்டில் கொஞ்சம் தான் நடக்கும். நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு இல்லை 4 பேர் சமைக்கிற மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? பட் மார்க்கெட் போனீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு சமைக்கிற அளவுக்கு குவான்டிட்டி இருக்கும். ஓகேவா? அப்போ ஆல்வியோலில் என்ன நடக்கும்? அதிக அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கும் தென் கம்பேரிட்டிவ்லி இது. ஓகேவா? அப்போ இதில் என்ன நடக்குது? நம்ம ஆக்சிஜன் கொடுக்குறோம், காசு கொடுத்துட்டு கறி வாங்குறோம், காய்கறி வாங்குறோம் சொன்னோம் பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு ஆக்சிஜன் வாங்குறோம். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு ஆக்சிஜன் வாங்குறோம். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுது? இதுவும் அங்கே தான் பண்ணுது. என்னது? கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு ஆக்சிஜனை வாங்குது. ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வாங்குது. இங்கே வைஸ் வாசாவும் நடக்குது. ஓகேவா? சொல்கிறேன், இருங்க, கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்க. ஓகேங்களா? ஆல்வியோலி டு பிளட். இங்கே என்ன நடக்குது தெரியுமா கண்ணா? இங்கே சூப்பராக ஒரு விஷயம் நடக்குது. என்னது? ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் டை ஆக்சைடை பண்ணுறோம். ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு வாங்க, ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? கரெக்டு தானே? கரெக்டு தான், கன்ஃபார்ம். ஓகேவா? அப்போ ஆல்வியோல் என்ன பண்ணுது? ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்குது. ஓகேங்களா? ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்குது. ஓகேங்களா? பிளட் என்ன பண்ணுது? அங்கேருந்து கொண்டு வர பிளட் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு கொடுத்தது ஆக்சிஜனை வாங்குது. ஓகேவா? இதே பிளட் அண்ட் டிஷ்யூல என்ன நடக்கும்னா, பிளட் என்ன கொடுக்கும்? பிளட் வந்து ஆக்சிஜனை கொடுக்கும். இதே தானே? கார்பன் டை ஆக்சைடு வாங்குவோம், சேம் தான்ப்பா. டிஷ்யூ என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை கொடுத்து ஆக்சிஜனை வாங்கும். இது வந்து ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு வாங்கும். டிஷ்யூ வந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுத்து ஆக்சிஜன் வாங்கும். அதே மாதிரி தான் பிளட் இங்கே கொடுத்தோன்னே பிளட்ல இது வந்துருமா? இது வந்து இங்கே போகும். ஓகே, இது இப்படி வரும். ஓகேவா? இது அப்படியே அட்மாஸ்பியருக்கு ஏருக்கு போயிடும். ஓகேவா? இவ்வளோதான். நான் கன்ஃபியூஸ் ஆகணும். ஓகேவா? ஒன் பை ஒன்னா லைன் பை லைனாக பார்த்துலாம். ஓகேவா? ஆல்வியோலி அது பிரைமரி சைட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அது நிறைய தெரியும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இருந்துட்டு ஆல்வியோலி ஒரே கலர் யூஸ் பண்ணிருக்கோமா? கலர் மாற்றி யூஸ் பண்ணுவோம். திக்னஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அக்கர்ஸ் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளட் அண்ட் டிஷ்யூக்கும் அக்கர் பண்ணுது, ஆல்வியோலையும் பிளட்லையும் அக்கர் பண்ணுது. ஓகே, 2 இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்சிங் தீஸ் சைட்ஸ் by simple diffusion mainly by the pressure concentration gradient. Pressure concentration gradient என்னக்கன்னா, pressure concentration gradient என்னது? higher concentration இருந்து lower concentration. முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம இதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகேவா? higher concentration இருந்து lower concentration போடுறது தான் pressure gradient. ஓகேவா? Solubility of gases well as the thickness of the membrane involves in the diffusion also important for the factors that can affect the rate of diffusion. Thickness of the membrane கூட rate of diffusion அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகே, நான் பலூன் கதை சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பலூன் கதை எவ்வளோ திக்காக இருக்குது, எவ்வளோ வால்யூமாக இருக்குது, அதை பொறுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் வரும். அந்த ரேட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் வர்றதுனால ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் நம்ம இன்டேக் பண்ணுறோம், அதுலேருந்து தான் நம்ம ஆக்சிஜன் கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ அந்த வால்யூம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஸ்டோர் பண்ண முடியும், அதை பேஸ் பண்ணி கூட இந்த ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணலாம், ரெஸ்பிரேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? Pressure contributed by an individual gas in a mixture of gases is called as a partial pressure. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? Pன்னு டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுனா சார் பார்ஷியல் ப்ரெஷர்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்?
அட்மாஸ்பியரிக் ஏர்ல வந்துட்டு ஆக்சிஜன் மட்டும் இருக்காது, மிக்சர் ஆஃப் கேஸஸ் இருக்கும். அப்போ மிக்சர் ஆஃப் கேஸஸ்ல இருந்து ஒரு ஆக்சிஜனை பற்றி நம்ம பேசுறோம், ஒரு ஆக்சிஜனை மட்டும் நம்ம பேசுறோம். ஓகே, அதே மாதிரி ஆல்வியோல் ஏர்ல மட்டுட்டு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இருக்காது, ஆக்சிஜனும் இருக்கும். பட் நம்ம எதை பத்தி மட்டும் பேசுறோம், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் பேசுறோம். ஏன்னா அது ஹையஸ்ட் ரேஷியோ இருக்கு. ஓகேவா, அப்போ பர்டிகுலர் அதை மட்டும் பத்தி பேசுறதுனால, எதுவும் பேசாதனால அதை பார்ஷியல்னு சொல்றோம். ஓகே, அப்போ ஆக்சிஜனை மட்டும் பத்தி பேசினா நம்ம என்ன சொல்லுவோம், பார்ஷியல், PO2 சொல்லுவோம். PO2 எதுக்கு, ஆக்சிஜனுக்கு. PCO2 எதுக்கு, கார்பன் டை ஆக்சைடுக்கு. Pனா என்னது, பார்ஷியல் பிரஷர். ஓகேவா, அப்போ ஒன்றுத்தை மட்டும் பற்றி பேசுறது தான் பார்ஷியல் ப்ரெஷர்னு சொன்னோம். அந்த டேர்ம் வந்து பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ ஆக்சிஜனை மட்டும் பற்றி பேசுறது வந்துட்டு PO2 பார்ஷியல் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் பேசுறது PCO2 பார்ஷியல் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா, இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆர் தீஸ் டூ கேஸஸ் இந்த அட்மாஸ்பியர் ஏர் ஆஃப் டூ சைட்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன். அது ஒரு இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு டூ சைட்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன் இருக்கு. அந்த டேபிள்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க, இந்த டேபிள்ல கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். diffusions and the data is given in the table and clearly just similarly with the blood to blood எப்படி கொடுத்திருக்காங்க பாப்போம். ஓகேவா, ரெஸ்பிரேஷன் எவ்வளவு பார்ஷியல் பிரஷர் இருக்கு, எவ்வளவு ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு, இப்போ மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஓகேவா, நிறைய கேஸ் இருக்கு. நிறைய கேஸ் இருக்கு. அப்போ இதுல எவ்வளவு O2 மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றது, இல்ல எவ்வளவு CO2 மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றது, அப்படின்றது தான் அந்த ரேடியன்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றது சொல்றது தான் பார்ஷியல். அது ஒரு பார்ஷியல் அப்படி சொல்றது. ஓகேவா, அப்ப PCO2, இப்ப PCO2, PO2, PCO2, அப்போ பார்ஷியல் கார்பன் டை ஆக்சைடு, பார்ஷியல் ஆக்சிஜன், அதை பத்தி சொல்றது அப்படின்றது. ஓகேவா, இப்போ ரெஸ்பிரேட்டரி அட்மாஸ்பியர் ஏர்ல எவ்வளவு இருக்குமா, ஆக்சிஜன் 159 இருக்குமா, அட்மாஸ்பியர்ல வந்துட்டு 159 இருக்குமா. அதே ஆல்வியோலிக்கு வரும்போது எவ்வளோமா, 104 இருக்குமா. ஆல்வியோல 104 ஆயிருமா. அப்புறம் பிளட்ல டீஆக்சிஜனேட் ஆகும்போது 40 ஆயிருமா. அது ஆக்சிஜனேட் ஆகும்போது மறுபடியும் ஆக்சிஜன் ஆகுமா, 95 ஆகுமா. டிஷ்யூஸ்க்கு போகும்போது 40 இருக்குமா. ஓகேங்களா, இந்த டேர்ம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக்கால ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா, 0.3 தான் இருக்கும். ஓகே, 0.3 தான் அட்மாஸ்பியரிக் ஏர் இருக்கும். ஆல்வியோல வரும்போது 40 தான் இருக்கும். டீஆக்சிஜனேட் பிளட்ல வரும்போது 45. அவ்வளோ பெரிய வேரியேஷன் இல்லை, 40-45 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. ஆக்சிஜனேட்லயும் கூட 40 தான் இருக்கு. டிஷ்யூல வந்து 45 இருக்கு. ஓகே, அப்போ டிஷ்யூல எது அதிகமா இருக்கு பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு. அதான் கார்பன் டை ஆக்சைடு என்ன கொடுக்கும், நம்ம இந்த பார்த்தோம்னா டிஷ்யூல என்ன கொடுக்கும், கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு ஆக்சிஜன் வாங்குறது. புரிஞ்சுதா, ஈஸியா, ஃபைன். அதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஆக்சிஜன் வருது, ஆக்சிஜன் வந்து அதிகமா இருக்கு. ஆக்சிஜன்ல வந்துட்டு சிஸ்டம் காட்லரி இங்க வந்து அதிகமா இருக்கு. 95 mm மில்லிமீட்டர் மெர்க்குரியில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இங்க வந்து கொடுக்குது. இங்க கொடுத்ததுக்கு அப்புறமா CO2 டிஷ்யூஸ் கொடுக்குது. டிஷ்யூஸ்ல இருந்து எது அதிகமா இருக்கு, ஆக்சிஜன் அதிகமா இருக்கு. அப்போ ஆக்சிஜன் அதிகமா இருக்குது, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. அந்த ஆக்சிஜன் வந்து மறுபடியும் எங்க போகுது, லங்ஸுக்கு போகுது, ஆல்வியோலுக்கு போகுது. ஆல்வியோல இருந்து மறுபடியும் அந்த ஆக்சிஜன் வந்து பல்மனரி ஆர்டரி வழியா வெளியே போயிருது. ஓகேங்களா, இது இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிரஷனா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, similar gradient is present for CO2 in the opposite direction from a tissue of a blood to alveoli, as the solubility of CO2 is 20 to 25 times higher than the oxygen. Okay, solubility of CO2 வந்துட்டு 20 to 25 times higher than the oxygen. ஏன் கம்மியா இருக்கு நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஆக்சிஜன். அது ஏன்னா solubility of CO2 20 to 25 times higher ஆகும். ஓகேவா, CO2 வந்து சீக்கிரமா soluble ஆயிருமா. CO2 வந்துட்டு சீக்கிரமா சாலிபிள் ஆயிருமா கம்பேர்ட் டு ஆக்சிஜன். அது எவ்வளவு ஹையஸ்டா இருக்குமா, 20 to 25 டைம் டிகிரி வந்து ஹையஸ்டா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, then diffuse occur in the diffusion membrane per unit. The partial pressure is much higher component than the oxygen. The diffusion membrane is made of 3 major layer. ஓகேவா, 3 major layer இங்க சொல்ல போறோம். ஓகேவா, 3 major layer நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது என்னன்னு தெரியுதா, இது ஆல்வியோலி. ஆல்வியோல இருந்து பிளட் கேஸ் போகுது. ஓகேங்களா, 3 மேஜர் லேயர். அதுல ஃபர்ஸ்ட் லேயர் என்னன்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்குவாமஸ் எபித்தீலியம். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா அதை நம்ம சொல்றோம் பேஸ்மெண்ட் சப்ஸ்டேட். ஓகே, பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்றோம். இதை நம்ம என்ன சொல்லணும், எண்டோத்தீலியம் பிளட் கேப்லரி. வரையணும்னா
இது என்னன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகேவா, இது எண்டோதீலியம். இது என்ன கண்ணா, இது பிளட் வெசல்ஸ், இது பிளட் வெசல்ஸ். ஓகேவா, இது பேசல் சப்ஸ்ட்ராக்ட். அந்த டயக்ராம் கிளியரா இல்லை, உங்களுக்கு கிளியரா தெரியலனாலும் நான் வரையறேன். ஓகேவா, அதே தான் நாங்கள் பேசல் சப்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா, பேசல் சப்ஸ்ட்ராக்ட். அப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எங்க நடக்கும், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்க இதை ஃபுல்லா வரைஞ்சிடலாம். ஓகேவா, இந்த மெம்பரேன் இந்த மெம்பரேன். ஓகேவா, இந்த மெம்பரேன் இந்த மெம்பரேன். ஓகேவா, இது ஸ்குவாமஸ் எபித்தீலியம், பேசல் சப்ஸ்ட்ராக்ட், எண்டோதீலியம். இதுக்கு நடுவில் தான் என்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது. இது வந்துட்டு 1 மில்லிமீட்டர் விட சின்னதா இருக்குமா, 1 மில்லிமீட்டர் விட சின்னதா இருக்குமா. ஓகேவா, இது வந்து எப்படி இருக்குமா, 1 மில்லிமீட்டர் விட சின்னதா இருக்குமா இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியம், பேசல் சப்ஸ்ட்ராக்ட், எண்டோதீலியம். இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட்டுக்காக நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். ஓகேவா, இந்த சைஸ் எப்படி இருக்கும், 1 மில்லிமீட்டர் சின்னதா இருக்குமா ஆல்வியோலி பக்கத்துல. அங்கதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குன்றாங்க. இவ்வளவுதான் இங்க சொல்லியிருப்பாங்க, அதே தான் இங்க சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்களேன், டிஃப்யூஷன் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் 3 மேஜர் லேயர். ஓகே, 3 மேஜர் லேயர் இருக்கு, 3 மேஜர் லேயர், which is the thin squamous epithelium of alveoli, alveoloட ஸ்கின் தாமஸ் எபித்தீலியம். ஓகேவா, ஸ்குவாமஸ் எபித்தீலியம் தான் ஆல்வியோலியோட. இது ஆல்வியோலி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆல்வியோட தின் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். அடுத்தது எண்டோதீலியம் ஆஃப் த எண்டோதீலியம் ஆஃப் த ஆல்வியோலி கேபிலரிஸ் இஸ் த பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ட். பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ட் இருக்கு இங்க, இந்த ஆல்வியோலி சப்ஸ்டன்ஸ் பக்கத்துல ஒரு பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ட். ஓகேவா, பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ட், பேசல் இல்ல, பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட். ஓகேவா, பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ட். ஓகேவா, பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ட் இருக்கு. ஓகேங்களா, அதான் இந்த எல்லோ கலர் இருக்கு பாருங்க, ஒயிட் கலர்ல போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா எண்டோதீலியம் இருக்கு, and thin basement supporting the squamous epithelium and the basement membrane surrounding the single layer endothelium between them. Okay, single layer endothelium between them. ஓகேங்களா, நல்லா பாத்துக்கோங்க. எண்டோதீலியம் பிளட் கேபிலரி. ஸோ எண்டோதீலியம் பிளட் கேபிலரிஸ் இங்க இருக்கு, பேஸ்மெண்ட் சப்ஸ்ட்ராக்ட் நீங்க எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க, பேஸ்மெண்ட் சப்ஸ்ட்ராக்ட். இது வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகேவா, அப்ப இதுக்கு நடுவில் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, டோட்டல் திக்னஸ் இஸ் அபவுட் லெஸ் தேன் a millimeter. 1 மில்லிமீட்டரை விட சின்னதாக தான் இருக்கும், less than a millimeter. ஓகேங்களா, therefore all the factors in our bodies are favorable for diffusion. Therefore all the factors in the body are favorable for diffusion of oxygen from alveolar tissues and carbon dioxide tissues from the alveoli. ஓகேவா, ஏன்னா 1 சென்டிமீட்டர் விட சின்னதா இருக்கிறதுனால எல்லா டிஷ்யூவும் ஃபேவரபிள் ஃபார் ஆக்சிஜன் தான் இருக்கும். இல்லை ஆக்சிஜன் டு கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோல் இருந்து எங்க ஆல்வியோல் டு பிளட் டிஷ்யூ, பிளட் டிஷ்யூல இருந்து ஆல்வியோல் டு பிளட், பிளட் டு பிளட் டிஷ்யூ. ஓகேங்களா, அந்த டேர்ம் தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸ். ஓகேவா, இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடந்துச்சு. இப்போ எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி பிளட் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி எப்படி கொண்டு போகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா, blood is a medium transport of oxygen and carbon dioxide. About 95% of oxygen is transported by the RBCs in the blood. 95% of oxygen வந்துட்டு யாரு டிரான்ஸ்போர்ட் பண்றா, blood, RBC, எரித்ரோசைட்ஸ். ஓகேவா, blood cells என்ன பண்ணுது 97% of இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ மிச்சம் இருக்க 3% என்னது, ரிமைனிங் 3% of oxygen is carried out by the dissolved state through plasma. தெரியல, பிளாஸ்மா மெம்பரேன்ல, அந்த மெம்பரேன்ல வேற பிளாஸ்மா, பிளட் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். ஓகேவா, பிளட் பிளாஸ்மா சொல்லுவோம். ஓகேவா, அப்போ மிச்சம் 3% அந்த பிளாஸ்மா வந்துட்டு கொண்டு போகுது. அது இல்லாமல் 97% ஆஃப் ஆக்சிஜனை யாருக்கு கொண்டு போறான்னா நம்ம ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ் தான் கொண்டு போகுது. ஓகேங்களா, அதே நம்ம இந்த கேஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம்னா, நீங்க 20 to 25% of carbon dioxide, 20 to 25% of carbon dioxide is transported by the RBC. ஓகேங்களா, உல்டாவா இருக்கும், இது அதிகமா இருக்கும். ஓகேங்களா, வேற 70% is carried out by plasma.
whereas 70% is carried away by bicarbonate HO3. Okay, bicarbonate இதாவது about 7% of carbon dioxide, about 7% of carbon dioxide தான் carried through plasma. ஓகே ஓகேண்ணா இல்லை புரிஞ்சுதா 97% ஆக்சிஜனை வந்துட்டு கேரி பண்ணி போகிறதுட்டு ஆர்பிசி, மிச்சம் இருக்க 3% வந்து மிச்சம் இருக்க 3% வந்து பிளாஸ்மா. பட் இன் கேஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 20 to 25% வந்து யார் கேரி பண்ணி போறான்னா ஆர்பிசி தான். 70% யார் கேரி பண்றான்னா பைகார்பனேட் தான் 70% கேரி பண்ணி போகுது. அண்ட் மிச்சம் இருக்க 7% யார் கேரி பண்ண போறான்னா பிளாஸ்மா. ஓகே, இதான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸ். இப்படி தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகுது. ஓகேவா? இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க? அதாவது ஹீமோகுளோபின், நம்ம ஆக்சிஜனாலே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட் ஆக்சிஜன். ஓகேவா? பிளட்னால என்ன சொல்லுவோம்? நம்ம ஹீமோகுளோபின் சொல்லுவோம். ஹீமோகுளோபின். அப்போ இந்த ஹீமோகுளோபின் தானே பிளட், இந்த பிளட் தானே கொண்டு போகுது. ஓகேவா? அப்போ ஹீமோகுளோபினோட பிளட் வந்து ஆட் ஆகும். சாரி, பிளட் இல்லை, ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகும். ஹீமோகுளோபினா பிளட். ஓகேங்களா? பார்ட் ஆஃப் பிளட்டோட இதுன்னு தெரியல உங்களுக்கு. இதோட ஆக்சிஜன் ஆட் ஆகும்போது ஆக்சி ஹீமோகுளோபின் மாறும். அப்போ இதோட பிளட் ஆட் ஆகும்போது என்னவா மாறுது? ஆக்சி ஹீமோகுளோபின் மாறுது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆகும்போது ஹீமோகுளோபினோட கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆகும்போது, ஏன் சார் ஹீமோகுளோபினோட கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆகும்னா டிஷ்யூலேருந்து ஆல்வியோலிக்கு வரணும்ல, எந்த வழியாக வரும்? டிரான்ஸ்போர்ட் பஸ் ஏறி வரணும்ல, பஸ் ஏறினா பிளட் ஏறி வரணும், பிளட்டுக்குள்ளே போகுது. ஓகேவா? வெளியே இருந்து பிளட்டுக்குள்ளே வருது. ஓகேவா? உள்ளூர் வரதுக்கு நம்ம ஃப்ளைட்டில் வந்து இறங்கணும். ஃப்ளைட்டில் இருந்து இறங்கினதுக்கப்புறம் உள்ளூர் பஸ் ஏறுறோம்ல, அந்த பஸ் தான் ஹீமோகுளோபின் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெளியூர்லேருந்து உள்ளூருக்கு போகிறோம், அப்போது அதுக்கு நம்ம இந்த பஸ் ஏறுறோம். ஓகேவா? இப்போ நம்ம உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு போகிறோம். ஓகே, அப்போ ஹீமோகுளோபின் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்டாச் ஆகுது. ஓகே, ஏன்னா உள்ளூரில் இருக்கு அப்போ தலைவர், அப்போ தலைவருந்து பிளட் வருது, பிளட் தான் பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் மேலே ஏறி போயிடுறது. ஓகேவா? அப்போ இதுவும் போகிறது, அந்த பஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பஸ்ஸோட ஃபார்ம் தான் என்ன சொல்கிறோம்? ஹீமோகுளோபின் ஆக்சிஜன். எங்கப்பா அது? ஹீமோகுளோபின் ப்ளஸ் ஆக்சிஜன் இங்கே இருக்கு. ஓகே, கார்பமினோ ஹீமோகுளோபின். ஓகேவா? கார்பமினோ ஹீமோகுளோபின் டேர்ம் வந்து டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? கார்பமினோ அமினோ ஹீமோகுளோபின். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அப்போ ஹீமோகுளோபின் இந்த ஆக்சிஜன் பஸ்ஸோட டிராவல் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? ஆக்சி ஹீமோகுளோபின். கார்பமினோ ஹீமோகுளோபின் என்னது? கார்பன் டை ஆக்சைடு டிராவல் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஓகே கண்ணா, சூப்பர். இப்போ அது எப்படி ஆட் ஆகுது? ஐடியா தெரிஞ்சிச்சா? அப்போ இப்போ பார்ப்போம். ஹீமோகுளோபின் இஸ் ரெட் கலர் அயான் containing pigment present in the RBC. Okay, RBC red color ion pigment வந்து present பண்ணிட்டு இந்த ஹீமோகுளோபின் தான். ஓகேங்களா? ஆக்சிஜன் can bind with ஹீமோகுளோபின். ஓகே, ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகுது ஹீமோகுளோபின் ரிவர்சிபிள் மேனர் டு ஃபார்ம் ஆக்சி ஹீமோகுளோபின். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆக்சிஜன் பைண்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆன என்ன சொல்றோம்? ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்றோம். ஓகேவா? ஈச் ஹீமோகுளோபின் molecules that carry a maximum 4 molecules of oxygen. ஓகேவா? அப்போ ஒரு ஹீமோகுளோபின் எவ்வளோ கேரி பண்ணி போகுமா? 4 molecule ஆஃப் ஆக்சிஜன் வந்து கேரி பண்ணி போகுமா? ஒரு ஹீமோகுளோபின்குள்ள 4 molecule ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஒரு பஸ்ஸுக்குள்ள 4 சீட் இருக்கு, அந்த 4 சீட் 4 சீட்டர் பஸ். ஓகேவா? பஸ் இல்ல, கார். ஓகேவா? ஒரு காருக்குள்ள 4 சீட் இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு காருக்குள்ள 4 சீட் இருக்கு. அப்போ ஹீமோகுளோபின் கார் 4 சீட் வந்து ஆக்சிஜன். ஓகே, 4 பேரை கேரி பண்ணி கொண்டு போகலாம். ஓகேங்களா? பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் விச் ஹீமோகுளோபின் இஸ் பிரைமரிலி ரிலேட்டட் டு த பார்ஷியல் பிரஷர் ஆஃப் CO2. பார்ஷியல் பிரஷர் ஆஃப் O2 ஓட பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் நடக்கும் அப்படின்னாங்க. Partial pressure of CO2 and hydrogen ion concentration, temperature are other factors which can interfere the binding. Okay, இதெல்லாம் other factors which can be interferes in binding. என்ன other particular factors of which affecting of interfactors, என்ன factors? Temperature and concentration.
A sigmoid curve is obtained when the percentage saturation of hemoglobin with O2 is plotted against it. Sigmoid curve. இந்த curve பத்தி என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்களேன், partial pressure of oxygen, percentage saturation, hemoglobin எவ்வளவு saturate ஆகுது, hemoglobin எத்தனை வந்து saturate ஆகுது, ஓகேவா? அப்போ 20 ஆகும்போது 20ல தான் saturate ஆகுது, 20ல ஆகும்போது ஒரு 40% of hemoglobin வந்து saturate ஆகுது, ஓகேவா? பட் நீங்க வந்து 60ல ரீச் பண்ணும்போது, அரௌண்ட் 60ல 80 அரௌண்ட் ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஃபுல்லா சேச்சுரேட் ஆயிருது, ஓகே? 80 அமௌண்ட் ஆஃப் பார்ஷியல் பிரஷர் ரீச் பண்ண ஃபுல்லா சேச்சுரேட் ஆயிருது. அதுக்கப்புறம் அது மெயின்டைன் தான் ஆகுது பாருங்களேன், 100க்கு அப்புறம் அது மேல போகல, 100ல இருந்து கரெக்டா மெயின்டைன் தான் ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறம் ஹீமோகுளோபின் இல்ல, நீங்க எவ்வளவுதான் ஆக்சிஜன் இன்டேக் பண்ணாலும் உள்ள எவ்வளவு ரத்தம் இருக்கோ அதை வச்சுதான் நம்ம இது போகும், ஓகே? உள்ள எவ்வளவு பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு பஸ் இருக்கோ அதை வச்சு தான் போக முடியும். திருவிழான்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா எப்படி போக முடியும், ஓகேவா? அப்ப அப்படிதான் 5 பஸ் தான் விட்டுருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னா, அந்த திருவிழாவா இருந்தா கூட 5 பஸ் தான் விட்டுருக்காங்க அப்படின்னா, அப்ப திருவிழா அதிக கூட்டமா இருக்குல்ல, ஊருக்குலாம் போற அதிகமா கூட்டமா இருக்குல்ல, அப்ப எவ்வளவுதான் நீ இன்டேக் பண்ணாலும் உள்ள பிளட் இருந்தா உள்ள ஹீமோகுளோபின் இருந்தா தான் பண்ண முடியும், இல்லைன்னா அப்படியே சேச்சுரேட் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஒரு அளவு தான் இருக்கு, ஓகேவா? அதே மாதிரி நீங்க எவ்வளவுதான் கூட்டமா வந்தாலும் பஸ் இருந்தா ஊருக்கு போக முடியும், பஸ் எல்லாம் ஊருக்கு போக முடியும், அவ்வளவுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த இதுல அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியா படிங்க, கான்செப்ட் புரிஞ்சு படிங்க, கான்செப்ட் புரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். Dissociation of curve, which is highly useful for studying the effect of factors affecting the PCO2 and H+ ion, hydrogen ion வந்து concentration வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாங்க. On binding of CO2 with hemoglobin, on binding of O2 oxygen with hemoglobin in the alveoli where the I partial ஆக்சிஜன் இருக்கு, எங்க இருக்குமா? I partial ஆக்சிஜன் இருந்தா 3 இது லோவா இருக்கும், partial ஆக்சிஜன் ஐயா இருந்தா எது லோவா இருக்குமா? Low CO2, PCO2, lesser H+ ions concentrations and lower temperature. இப்போ ஆல்வியோலில கான்சன்ட்ரேஷன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அதிகமா இருக்கும்போது எதெல்லாம் கம்மியா இருக்கும்? கான்சன்ட்ரேஷன் வருது, ஓகேவா? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, H+ அயான்ஸ், டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்குமா? சப்போஸ் இங்க வந்து லோ PO2 இருந்துச்சுன்னா ஹை PO2 இருக்குமா? ஐயான கார்பன் டை ஆக்சைடு இருக்குமா? ஐயான H+ அயான் கான்சன்ட்ரேஷன் இருக்குமா? ஐயான டெம்பரேச்சர் இருக்குமா? அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. The factors are favorable for the formation of hemoglobin. இது formation of hemoglobin வந்து ஃபேக்டர் இருக்கு, ஓகேவா? ஃபார்ம் பண்ணல, என்னென்ன ஃபார்ம் ஆகுது, எப்படி பஸ்ல ஏறுது அப்படின்னு சொல்றது, ஓகேவா? பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் இறங்கணும்ல, எங்கேயா வந்தா இப்போ இங்க வந்து நம்ம சொல்றோம் இது வந்து ஏறுதுன்னு, இது ஏறினா ஆக்சிஜன் வந்து வெளியே போகணும். இப்போ 2 பேரும் ஒன்னா ஆயிட்டாங்க, ஹீமோகுளோபின்னா 2 ஒன்னா, ஓகேவா? அப்போ இதுல வந்து ஆக்சிஜன் மட்டும் தனியா போகணும்ல, அதை நம்ம டிஃப்யூஷன் சொல்றோம். அப்போ டிஃப்யூஷன் பண்ணும்போது என்ன ஃபேவரபிள் கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட்ல இது வந்துட்டு இது எப்ப நடக்கும்னா பஸ் ஏறதுக்கு நடக்கக்கூடிய ஒரு காம்போசிஷன் தான் இது. பஸ் இறங்குறதுக்கு காம்போசிஷன் எதுனா இது உல்டாவா இருக்குது, ஓகேவா? லோ PO2, high PCO2, high H+ ion concentration, high temperature. இதெல்லாம் இருந்தா என்ன ஆயிரும்? ஹீமோகுளோபின்ல இருந்து ஆக்சிஜன் வந்துட்டு இறங்கிடும், டிசால்வ் ஆயிரும் அப்படின்றது, ஓகேவா? Condition which is dissociation of oxygen from hemoglobin. ரொம்ப ஈஸி, ஓகேவா? பஸ் ஏறதுக்கு, அதாவது பஸ்னா ஹீமோகுளோபின், ஆக்சிஜன், பேசஞ்சர் வந்து பஸ் ஏறதுக்கு என்னென்ன தேவை? ஆக்சிஜன் வந்து இது பஸ்ல ஏறதுக்கு, ஹீமோகுளோபினோட போறதுக்கு என்னென்ன தேவை? பஸ்ன்னு வருது, ஓகேவா? அப்ப என்னென்ன தேவைன்னா 4 விஷயம் தான். ஹை PO2 ஐயா இருக்கணும், மிச்சதெல்லாம் கம்மியா இருக்கணும். PCO2 கம்மியா இருக்கணும், H+ அயான் கம்மியா இருக்கணும், டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும். இப்படிலாம் எல்லாம் கம்மியா இருந்துச்சு, 3 கம்மியா இருக்கு, ஒன்னு ஐயா இருக்கா, நான் பஸ்ல ஏறிடுவேன். இப்போ இடம் வந்துருச்சு, நான் பஸ் விட்டு இறங்கணும். அப்ப அவன் எப்படி பஸ் விட்டு இறங்குறது? போடா வெளியே அப்படின்னு கைத்து தூரம்ல, அது எப்படி பண்றது அப்படின்னா, லோ PO2, லோ ஆக்சிஜன் இருந்தது, மிச்சது எல்லாமே ஐயா இருக்கணும். இங்க கொடுத்தது உல்டாவா இருக்கணும். ஹை PCO2, ஹை H+ அயான், ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா இந்த பஸ் விட்டு இறங்கிடும், ஆக்சிஜன் டிசால்வ் ஆயிடும். எங்க இருந்து டிசால்வ் ஆயிரும்? ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபினா இருக்கிறது ஆக்சிஜன் மட்டும் டிசால்வ் ஆகி போயிடும், சிங்கு போயிடும். புரிஞ்சுதா? இதுதான் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? This clearly indicates that oxygen get bound to the hemoglobin in the lung surface தான், bound to the lung surface and gets dissociated at the tissue, ஓகேவா? லங் சர்ஃபேஸ்ல, ஏன்னா ஆக்சிஜன் வந்து உள்ள வருது, ஆல்வியோலில லங் சர்ஃபேஸ்ல வந்து பஸ் ஏறுது, டிஷ்யூல போய் பஸ் இறங்கிறது. லங் சர்ஃபேஸ்ல ஹீமோகுளோபினா இருக்கு, அப்புறம் பிளட்ல டிராவல் பண்ணி டிஷ்யூக்கு போயின்னு ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுது, ஓகேவா? அப்ப லங்ஸ்ல பஸ் ஏறி எங்க போகுது? மதுரை டு சென்னை மாதிரி லங்ஸ் டு டிஷ்யூ, ஓகேவா? டிஷ்யூல போய் ஆக்சிஜன் இறங்கிடுது, ஓகேவா கண்ணா? Every 100 ml of oxygenated blood can deliver around 5 ml of oxygen to the tissue.
100 ml ரத்தத்தில் 5 ml ஆக்சிஜன் கொடுக்குமா டிஷ்யூக்கு. ரத்தம் வந்துட்டு ஓகேவா, ஒரு ரத்தத்தில் 100 ml ரத்தத்தில் வந்துட்டு 5 ml டிஷ்யூ, 5 ml ஆக்சிஜன் வந்து டிஷ்யூக்கு கொடுக்கும் அப்படின்னா 100 ml ரத்தத்தில் 5 ml வந்துட்டு டிஷ்யூ கொடுக்கும். இது மறந்துடக்கூடாது ஓகேங்களா, இந்த ரேஷியோ மறந்துடக்கூடாது ஓகேவா. அண்டர்கோ நார்மல் பிசியாலஜிக்கல் கண்டிஷன் ஓகேவா கண்ணா. இப்போ நம்ம நம்ம நண்பனோட ஆக்சிஜனோட டிரான்ஸ்ஃபரை பார்த்துட்டோம். டிரான்ஸ்போர்ட் எப்படி ஆக்சிஜன் வந்து எப்படி வெளிநாட்டிலேருந்து உள்ள வந்தான், வெளிநாட்டுக்காரன் ஆக்சிஜன் வந்து வெளிநாட்டுக்காரன்னு வச்சுக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இங்கேருந்து கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போகிறோம் ஓகேங்களா. அப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம தலைவன் எப்படி உள்ள வந்தான்னு பார்த்தோம். ஆக்சிஜன் எப்படி வந்தாப்புல வெளியே அப்படியே சுற்றிட்டு இருந்தாப்புல, ஃப்ளைட் ஏறினாப்புல, இந்த நாஸ்டில்ஸ் வழியாக எக்ஸ்டர்னல் நாஸ்டில்ஸ் வழியாக பாசேஜ் வழியாக வந்துட்டு பிராங்கி ஏர்போர்ட் வந்தாப்புல, ஏர்போர்ட்லேருந்து ஆல்வியல் வந்தாப்புல ஓகேங்களா. இப்போ பிராங்கி வந்து ஏர்போர்ட்லேருந்து ஆல்வியல் வந்ததுக்கப்புறம் நம்ம தலைவன் என்ன நினச்சாப்புல, பஸ் ஏறினாப்புல. எங்கிறது பஸ் ஏறினாப்புல, லங்ஸ்லேருந்து பஸ் ஏறினாரு. லங்ஸ்லேருந்து பஸ் ஏறிட்டு எங்கே வந்து இறங்கினாரு, டிஷ்யூஸ்ல வந்து இறங்கினாரு. அந்த பஸ் என்னது, ஹீமோகுளோபின் அப்படின்ற பஸ் ஓகேவா. அந்த ஹீமோகுளோபின் பஸ்ல இருந்து எப்படி அவர் ஏறினாரு, பஸ் எப்படி ஏறினாரு, ஹீமோகுளோபின் எப்படி அந்த பஸ்ஸோட அட்டாச் ஆனாரு அப்படின்னா ICO2 IPO2 இருந்துச்சு, லோ PCO2 இருந்துச்சு, லோ H+ இருந்துச்சு, லோ டெம்பரேச்சர் இருந்துச்சு. எல்லாம் லோவா இருக்கனால தலைவன் போய் ஏறிட்டாப்புல. இப்போ டிஷ்யூ வந்துருச்சு. டிஷ்யூ வந்தாலும் தலைவன் இறங்கியானோ, ஊர் வந்துச்சு, அவன் இறங்கியானோ. அப்ப என்ன இருக்குன்னா லோ PO2 ஆக்சிஜன் லோவா இருக்கு, மிச்சதெல்லாம் ஐயா இருக்கு. PCO2 டெம்பரேச்சர் ஐயா இருக்கிறதால தலைவன் இறங்கிட்டாப்புல, ஆக்சிஜன் டீஹைட்ரேட் போயிடுது ஓகேவா. இது வெளிநாட்டுல இருந்து உள்ள வந்தவனோட கதை. இப்போ இங்க இருந்து தலைவன் போறான் வெளிநாட்டுக்கு ஓகேவா. அவனோட கதையை பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா. கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேரிட் பை ஹீமோகுளோபின் கால்ட் கார்பமினோ ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்தா கார்பமினோ ஹீமோகுளோபின் ஓகேவா. ஓகே, the binding is released is the partial pressure of CO2. அதே தான் சொல்ல வராங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஓகேவா. PO2 is a major factor which could affect the binding ஓகேவா. PO2 தான் major factor which affect, அதே தான் இங்க சொல்றாங்க ஓகேவா. When PCO2 is high and PO2 is low in the tissue, more binding of carbon dioxide occurs. When PCO2 is low and PO2 is high in alveoli, dissociation occurs. இதுல வந்துட்டு அவ்வளவு காம்ப்ளிகேஷன் இல்ல. இங்க இருந்து போறதுக்கு அங்க இருந்து இங்க வரதான் ரொம்ப கஷ்டம் போல. இங்க இருந்து அங்க போறது செம்ம ஈஸி போல. என்ன சொல்றானா, when PCO2 வந்து ஹையா இருக்கும்போது PO2 லோவா இருந்துச்சுன்னா பைண்டிங் நடக்கும். அதே மாதிரி PCO2 லோவா இருந்து PO2 ஹையா இருந்தா டிசோசியேஷன் நடக்கும். புரிஞ்சுதாப்பா, புரிஞ்சுதா. PCO2 ஐயா ரெண்டு கான்சன்ட்ரேஷன், அதுல நம்ம அதுல 4 பார்ப்போம். அதுல வந்து 4 கடம்புகள், 4 ஏர்போர்ட் தாண்டி வரணும். இங்க 2 ஏர்போர்ட்டை தாண்டினாலே போதும், வெளியே போயிடலாம் ஓகே. என்ன 2 ஏர்போர்ட், IPCO2 இருக்கணும். IPCO2வும் லோ CO2வும் இருந்துச்சுன்னா தலைவன் பஸ் ஏறிடுவாப்புல எங்க ஹீமோகுளோபினோட ஓகேவா. இப்போ லங்ஸ் வந்தாச்சு, லங்ஸ்ல இருந்து இறங்கி ஆகணும். லங்ஸ்ல இருந்து இறங்குறதுக்கு எப்படி அவன் இறங்கணும் அப்படின்னா லோ PCO2 IPO2 இருந்துச்சுன்னா தலைவன் பஸ் இறங்கிடுவாப்புல, டிசோசியேட் ஆயிடுவாப்புல அப்படின்றது ஓகேவா. புரிஞ்சுதா. Of CO2 from carboamino take place ஓகேவா. The CO2 which bound in hemoglobin from the tissue is delivered in the alveoli ஓகேவா. எங்க டிஷ்யூல ஆரம்பிச்சு ஆல்வியோல இறங்குறாப்புல. தலைவன் எங்க ஏறினாப்புல, ஆக்சிஜன் லங்ஸ் ஆல்வியோலி தான். ஆல்வியோலில ஏறி டிஷ்யூல இறங்கினாப்புல, இவரு டிஷ்யூல ஏறி ஆல்வியோல இறங்கினாப்புல ஓகேவா. இந்த தனுஷ் படம் இருக்கும் தெரியுமா, ஹிந்தி படம் ராஞ்சனா அப்படின்னு ஒரு படம் இருக்கும் ஓகேவா. அதுல தனுஷ் இப்படி போவார், ஒரு சின்ன பையன் இப்படி ஓடி போவோம், இப்படி திரும்பி பார்ப்போம். அதே மாதிரி தான் நான் ஒரு ஆக்சிஜன் வந்துட்டு சந்தோஷமா ஊருக்கு போறாப்புல, கார்பன் டை ஆக்சைடு சந்தோஷமா வேலைக்கு போறாப்புல. 2 பேரும் நடுவில் பார்த்து ஹாய் பாய் பாய் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேவா. நடுவில் இந்த கான்வர்சேஷன் சொல்றேன் ஓகேவா. இப்படிதான் நடக்குது ஓகேவா. இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சோம் ஓகேங்களா. இதெல்லாம் என்ன இருக்குன்னா கார்போனிக் அனைட்ரேட். RBC contains a very both high concentration of enzymes. RBCல very high concentration of enzymes content இருக்கு. என்னது, கார்போனிக் அனைட்ரேஸ் அப்படின்ற என்சைம் வந்து கண்டெய்ட் ஆயிருக்கு. வேற கலர் யூஸ் பண்ணும். Carbonic anhydrase and minute quantities of same present in the plasma too. This enzyme facilitates the following reaction in both reaction ஓகேவா. அப்போ கார்பன் டை ஆக்சைடு plus H2O வந்துட்டு கார்போனிக் அனைட்ரேஸ் வரும்போது என்ன ஃபார்ம்னா கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இது வந்து கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட் வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆகும், கார்போ அயனைட்ரேஸோட மறுபடியும் மாறும்போது பைகார்பனேட்.
புரிஞ்சுதாக்கண்ணா? ஒன்றுமே இல்லை. கார்பன் டை ஆக்சைடு H2ஓட ஆட் ஆகிட்டு மறுபடியும் கார்போனிக் அன்ஹைட்ரேஷன் என்சைம் மூலியமாக பண்ணும்போது கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இந்த கார்போனிக் ஆசிட் வந்து கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் வழியமாக மறுபடியும் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பைகார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது எப்படி நடக்கும்னா இது வந்து டிஷ்யூ, இந்த ஃபார்மேஷன் வந்து டிஷ்யூவில் நடக்கிறது. இப்படி போகிறது வந்து டிஷ்யூவை நோக்கி போஸ் போகுது. ஓகேங்களா? இப்படி வருது பாத்தீங்களா? இது வந்து ஆல்வியோலை நோக்கி பஸ் வருது. வா, அப்ப இப்படி நடந்தா அது டிஷ்யூவை நோக்கி போகுதுன்னு அர்த்தம், இப்படி நடந்தா அது ஆல்வியோலை நோக்கி வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுதா? இவ்வளவுதான். சிம்பிள். as simple as possible. Make it as simple as possible. Don't complicate anything. ஓகேவா? at the tissue site where the partial pressure of CO2 PCO2 இல்ல partial pressure of PCO2 தான். ஓகேங்களா? I due to the catabolism breakdown முன்னாடியே பார்த்தோம். catabolism ஐயா இருக்கிறதுனால partial pressure வந்து ஐயா இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? diffuses into blood RBC diffuse ஆயிருது and form HCO3 ஃபார்ம் ஆகுது. HCO3 என்னது? பைகார்பனேட் கார்போனிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. பைகார்பனேட் தான். H2CO3 தான் கார்போனிக் ஆசிட். பைகார்பனேட் ஃபார்ம் ஆகுது அண்ட் H+ அயன் ஃபார்ம் ஹைட்ரோஜன் அயன் ஃபார்ம் ஆகுது. at the alveoli site PCO2 is low. நல்லா பாருங்க, alveoli site வந்து PCO2 லோவா இருக்கிறதுனால reaction proceeds in the opposite direction leading to the formation of CO2 and H2O. என்ன சொல்றாங்க தெரியுதா? இதுதான் சொல்றாங்க. இது ஐயா இருக்கிறதுனால HCO3 பைகார்பனேட் ஃபார்ம் ஆகுது, இது லோவா இருக்கிறதுனால CO2 and H2O ஃபார்ம் ஆகுது. அவ்வளவுதான் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, PCO2 ஐயா இருக்கிறதுனால HCO3 ஃபார்ம் ஆகுது, PCO2 வந்து லோவா இருக்கிறதுனால CO2 H2 ஃபார்ம் ஆகுது. எது ஐயா இருக்குது? PCO2 ஐயா இருக்கு. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? பைகார்பனேட் ஃபார்ம் ஆகும், HCO3 ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி PCO2 லோவா இருந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? லோவா இருந்தா the carbon dioxide is trapped as a bicarbonate முன்னாடியே பார்த்துட்டோம் at the tissue level and transport to the alveoli and released outside the carbon dioxide. ஓகேவா? ஆல்வியோலில ட்ராப்டு எப்படி ட்ராப் பண்ணுது? பைகார்பனேட்டை ட்ராப் பண்ணிட்டு எப்படி வெளியே அனுப்புது? கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புது. ஓகேவா? அந்த செக்கிங்லாம் பண்ணுது. ஓகேங்களா? இந்தியனா வந்தா இப்போ வெளியே போகும்போது நாடோடியா போயிட்டான். ஓகேங்க, என்ஆர்ஐ வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். ஓகேங்களா? இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் இப்போ வேற சிட்டிசனாக மாட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கான்செப்ட், இந்த ஏர்போர்ட் கான்செப்ட் வச்சு படிங்க. மோரல்ல சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா? வெளிநாட்டுக்கு போகிறான், வெளிநாட்டு. ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ இருக்கும்? இதில் எவ்ரி 100 ml டிஆக்சிஜனேட்டட் பிளட்ல வந்து எவ்வளோ ml ஆஃப் பிளட் டெலிவர்ஸ்? 4 ml of CO2. அங்க 5 ml of O2 பார்த்தோம், இங்க 4 ml of CO2 to the alveoli. ஓகேவா? அப்போ எவ்வளவு இருக்குமா? 100 ml of deoxygenated bloodல இருந்து 4 ml of CO2 to the alveoli வந்து கொடுக்கும் அப்படின்றான். ஓகேவா கண்ணா? சூப்பர். இப்போ ரெகுலேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் பார்க்க போறோம். என்னப்பா? ஓகே, ரெகுலேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் எப்படி ரெகுலேட் பண்றது? ரெகுலேட்டர் என்னது? எப்படி கம்மி பண்றது? ரெகுலேட்டர் ஃபேன்ல ரெகுலேட்டர்லாம் இருக்கு தெரியுமா? ரெகுலேட்டர் வச்சு நம்ம ஸ்பீட் அதிகப்படுத்தலாம், ஸ்பீடை கம்மி பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம எப்படி பிரீத்திங் ரெஸ்பிரேஷன் வந்து எப்படி கம்மி பண்றது, எப்படி அதிகம் பண்றது தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு குழியாகிறதுக்கு human beings have a significant ability to maintain and moderate the respiratory rhythm. ரெஸ்பிரேஷன் ரெகுலேஷன் தான் என்ன சொல்றோம்? ரிதம்னு சொல்றோம். ரிதம் பத்தலப்பா, ரிதம் இன்னும் கூட்டட்டும், ஸ்ருதி பத்தலப்பா, ஸ்ருதி இன்னும் கூட்டட்டும் சொல்றோம் பாத்தீங்களா? அதான் ரிதம்ன்றது. ஓகேங்களா? இந்த ரிதம் பத்தல, மியூசிக்லாம் ரிதம் சூப்பரா இருக்குப்பா, ரிதம் கரெக்டா மேட்ச் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்றோம். இல்ல கரெக்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டலாம், கொஞ்சம் அந்த ரெகுலேட் பண்றது. ஓகேங்களா? அந்த பேஸ் எல்லாம் சொல்றது. ஓகேவா? டு ஸ்வீட் த டிமாண்ட் ஆஃப் த பாடி டிஷ்யூஸ், பாடி டிஷ்யூ டிமாண்ட் பண்றது. ஓகேவா? இப்போ எனக்கு நார்மல் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் போதும். ஓகேவா? பட் ஒரு நோயாளிக்கு வந்து நார்மல் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தாது, அவனுக்கு இன்னும் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கணும். ஓகேவா? சில பேருக்கு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் வந்து ரொம்ப உள்ள இருக்கிறது அதிகமா இருக்கு, அது சீக்கிரமா வெளியே உள்ள அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கிறதுனால, அப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேவா? ஆக்சிஜன் இல்லாதனால டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்றோம். ஓகேவா? அந்த பிளட் அதிகமா இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளி ஆகணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு மாறும், ஒரு பிளட்டை பொறுத்த வரைக்கும் மாறும். ஹெல்த்தியான ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஓகேப்பா, பட் அதர் தன் தேமுக்கு நிறைய பேருக்கு மாறும் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரெகுலேட் பண்றது அப்படின்றாங்க. This is done by the neural system. Neural system ஆல் டன் பண்ண முடியும். நியூரல் சிஸ்டம் வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டால இது நடக்க முடியும் அப்படிங்க. பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு வழியா இது வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? A specialized center present in the medulla region. Specialized center present in the medulla region of the brain is called as a respiratory rhythm center.
ரெண்டு சென்டர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு சென்டர். மெடுலால இருக்கிறது ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். ஓகேவா, இது மெடுலால இருக்கு. அடுத்தது பான்ஸ்ல இருக்கும், அது வந்து நிமோனிக்னு சொல்லுவோம். பான்ஸ்ல இருக்க நம்ம என்ன சொல்றோம், நிமோடாக்சிக் சென்டர். நிமோடாக்சிக் சென்டர். நிமோடாக்சிக் சென்டர். ஓகேவா, அப்ப ரெண்டு ரீஜன்ல இருக்குன்னா ரெண்டு ரீஜன் இருக்கு. மெடுலால நம்ம இருக்கிறது என்ன சொல்லுவோம், ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். மெடுலால பிரசன்ட் ஆனது ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். பான்ஸ்ல பிரசன்ட் ஆனது என்ன சொல்லுவோம், நிமோடாக்சிக் சென்டர். ஓகேங்களா, இப்ப பார்ப்போம். ஓகேவா, ஓகே. ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் இஸ் பிரைமரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெகுலேஷன். ரெகுலேட் பண்றதுக்கான பிரைமரி ரெஸ்பான்சிபிள் யாருன்னா நம்ம தலைவன் தான். என்ன தலைவன், இந்த ரிதம் தான். ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் தான். ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் தான். மிடில் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் தான் பிரைமரி ஃபார் ரெகுலேஷன். ஓகேங்களா, அடுத்தது another center present in the pons region. Another center வந்து present வேற கலர் கொடுக்கும் brain. It is called as a pneumotactic center. Can moderate the functions of the respiratory centers. அது என்ன பண்ணுனா மாடுரேட் பண்ணுமா, இந்த ரெஸ்பிரேட்டரி சென்டரோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாடுரேட் பண்ணும். ஓகேவா, ரெஸ்பிரேட்டரி சென்டரோட ஃபங்க்ஷன்ஸை மாடுரேட் பண்ணும். எது, நிமோடாக்சிக் சென்டர் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சென்டர். Okay, neural signals from these centers can be reduce the duration of inspiration. Okay, neural signals வந்து reduce பண்ணும். Okay, neural signals from this center can reduces the duration of inspiration. Okay, இந்த சிக்னல்ஸ் வர்றத இதை வச்சுட்டு duration of inspiration வந்து கம்மி பண்ண முடியும். நியூரல் சென்டர்லேருந்து வர இந்த சிக்னல்ஸை வச்சுட்டு டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷனை நம்ம ரெகுலேட் பண்ண முடியும், அதான் கம்மி பண்ண முடியும். அண்ட் தேர் பை ரெஸ்பிரேஷன் ரேட், அதனால ரெஸ்பிரேஷன் ரேட்டும் கம்மியாக. ஓகேவா, அதான் கீமோ சென்சிட்டிவ் ஏரியா, கெமிக்கலே சென்சிட்டிவான ஏரியா. ஓகே, எதுக்கு சென்சிட்டிவ்னா கார்பன் டை ஆக்சைடுக்கும் சென்சிட்டிவாக இருக்கும். பார்ப்போம். கீமோ சென்சிட்டிவ் ஏரியா சிச்சுவேட்டட் இந்த அட்ஜசன்ட் சைடு ஆஃப் த ரிதம் சென்டர். ரிதம் சென்டருக்கு அட்ஜசன்ட் சைடு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு. அது எதுக்கு சென்சிட்டிவாக இருக்கு, ஹைலி சென்சிட்டிவ் டு CO2. இங்கே பாருங்க கண்ணா, நியூரல் சென்டர்ல ஒரு சிக்னல் வருது, அது வந்துட்டு டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷனை கம்மி பண்ண முடியும். அப்புறம் கீமோ சிந்தட்டிக்ல வந்து ஒரு சிக்னல் இருக்கு. அந்த கீமோ சிந்தட்டிக் வந்து எதுக்கு கீமோ சென்சிட்டிவ். இப்போ எந்த கெமிக்கலுக்கு சென்சிட்டிவா இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு சென்சிட்டிவா இருக்கு. ஓகேவா, அண்ட் ஹைட்ரோஜன் அயன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோஜன் அயனுக்கு சென்சிட்டிவா இருக்கு. ஓகேவா, இன்க்ரீஸ் இன் தி சப்ஸ்டன்ஸ், இது இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா ஆக்டிவேட் த சென்டர்ஸ் which is turn signal rhythm centers to make a necessary adjustment in the respiratory process by which these substance can eliminated. எலிமினேட்டர் என்னது, எக்ஸ்பிரேஷன் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ இது என்ன பண்ணுமோ, எக்ஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இந்த ரிசெப்டார்ஸ் அசோசியேட்டட் வித் ஆர்டிக் ஆர்க். ஆர்டிக் ஆர்க்னா எங்க இருக்கு, ஹார்ட்ல. ஆர்டிக் ஹார்க் அண்ட் கரோட்டரி ஆர்டரி ஆல்சோ கேன் பி ரெகக்னைஸ்ட் as a change of கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H+ கான்சன்ட்ரேஷன். ஓகே, அப்போ கார்பன் டை ஆக்சைடு H+ கான்சன்ட்ரேஷன்ல எதுக்காக சேஞ்சஸ் பண்ணலாம்னா ஆர்டிக் ஆர்க்கையும் கார்டியாய்டு ஆர்டரியை வந்து பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, அண்ட் சென்ட் நெசசரி சிக்னல் டு த ரிதம் சென்டர். அது வந்து நெசசரி சிக்னல் ரிதம் சென்டருக்கு அனுப்பும்போது ரெமடியல் ஆக்ஷன், அதுக்கான ரெமடியல் ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். ஓகேங்களா, ஏன்னா ஹைலி சென்சிட்டிவ் டு கீமோ சிந்தட்டிக்னால ஆர்ட்ல ரிசெப்டார்ஸ் வந்து இப்படி இந்த ரிதம் சென்டர் வந்து மாறி இருக்கிறதுனால இந்த ரெமடியல் சென்டர் அனுப்பும்போது இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் வந்து தேக்கான ரெமெடி எடுக்கும். இப்போ அதிகமான இன்ஸ்பிரேஷன் இருக்கு, அதிகமான இன்ஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கான ஓகே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதானா அப்போ கம்மியான டிஆக்சிஜன் பிளட் அனுப்பினா போதும், இல்லை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணுறேன்னா அதிகமான டிஆக்சிஜன் பிளட் அனுப்பினா போதும் அப்படின்றத அதை ரெகுலேட் பண்ணிக்கும். அப்படி ரெகுலேட் பண்ணி பிளட் அனுப்புறது, பிளட் ஃப்ளோ பண்ணுறது, அதை மெயினாக பண்ணக்கூடிய ரெண்டு விஷயம் என்னதுன்னா ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரும் நிமோடாக்சிக் சென்டரும் அப்படிதான். ஓகேங்களா,
the role of oxygen in the regulation respiratory rhythms is quite insignificant. Okay, அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே, குவைட்லி இன்சிக்னிஃபிகன்ட், சிக்னிஃபிகன்ட் கூட இல்லை, இன்சிக்னிஃபிகன்ட்னா அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு. ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் நம்ம பாடியில் அப்படிலாம் அது ஒன்றும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ ஏன் இப்போ மாஸ்க்லாம் வைக்கிறாங்க, ஆக்சிஜன் பத்தல ஏன் மாஸ்க்லாம் வைக்கிறாங்க? ஓகே, ஏன் ரெகுலேட் பண்ணால் அப்புறம் ரெகுலேட் பண்ண வேண்டியதானே? அப்படி அது குவைட்லி இன்சிக்னிஃபிகன்ட், அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. நம்மளோட ரெகுலேஷன் சிஸ்டம் அவ்வளோ குவைட்லி இன்சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். டிஸார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். டிஸார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்ன டிஸார்டர்ஸ் இருக்கு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஸ்மா. ஓகேவா? ஆஸ்மா என்ன? ஆஸ்மானா இட் இஸ் அ டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங் காசிங் வீசிங் டியூ டு த இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் வீக்கம் இல்லைனா ப்ளீடிங் கூட நம்ம இன்ஃப்ளமேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இன்ஃப்ளமேஷன் என்னது? வீக்கம் வருது. ஓகேவா? அப்போ டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங். ஓகேவா? எங்க? பிராங்கீஸ் அண்ட் பிராங்கியோல்ஸ். ஓகேவா? பிராங்கீஸ் அண்ட் பிராங்கியோல்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் நடக்குது. இங்க பாரு, வரையவே இல்லையா? ஓகேவா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பிராங்கிலையும் பிராங்கியோல்ஸ்ல இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுனால இங்க கட்டி வருது. இப்படி கட்டி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், தெரியலையா? ஓகே, இங்க வந்து ஒரு கட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கட்டி வரதுனால இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால ஸ்பேஸ் இல்லை, ஏர் போறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அப்போ பிரீத்திங் இது வருது. ஓகேவா? அப்போ ஆஸ்மா வருது. ஆஸ்மா வரதுனால இந்த இது பஃப் யூஸ் பண்றாங்க. பஃப் யூஸ் பண்ணும்போது அதை வந்துட்டு அந்த இப்போ மூக்கு அடைக்கிறது தெரியுமா? அந்த மூக்கு அடைக்கும் போது நம்ம இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ண என்ன பண்ண அதை ஓப்பன் பண்ணிவிடும். அதே மாதிரி ஆஸ்மா வந்துட்டு இது வரும்போது அதை இது பண்ணி விடும். ஓகேவா? அதான் அந்த ஆஸ்மாவோட இது இன்ஃப்ளமேஷன் இது பண்ணி விடுறது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம பஃப் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நினைக்கவே அந்த பஃப் இல்லை, இது வேறு பஃப். ஓகேங்களா? இந்த பஃப். ஓகேவா? அப்போ வீசிங் ஆஸ்மா எப்படி நடக்குது? இன்ஃப்ளமேஷன் எங்க? பிராங்கி அண்ட் பிராங்கியோல்ஸில் இன்ஃப்ளமேஷன் ஆகுதுனால. ஓகேவா? எம்ஃபைசீமா நம்ம சினிமாவுக்கு போனாலே இவங்க முகேஷ் நினைக்கிறேன். முகேஷ் தானே அவர் பேர் தெரியலப்பா, தப்பா சொல்ல வேணாம். ஓகேவா? எம்ஃபைசீமான்னு போடுவோம். ஓகேவா? சிகரெட் பிடிக்கிறதுனால என் புருஷன் வந்துட்டு எம்ஃபைசீமாவில் இது பண்ணால் எனக்கு 2 பிள்ளைங்க, என் பிள்ளைங்களுக்கு அதனால ஆச்சு, கேன்சர்ன்றாங்க, எம்ஃபைசீமா நோய் வந்துச்சுன்னாங்க, லைஃபே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அப்போ எம்ஃபைசீமா என்னது? குரோனிக் டிஸார்டரா, which is the எங்க ஆல்வியோலர் நடக்குமா? ஆல்வியோலர் வால். இந்த வால் வந்துட்டு டேமேஜ் நடக்குது. இந்த வால் வந்து எப்படி டேமேஜ் ஆகுது? ஓகே, எப்படி டேமேஜ் ஆகுது? ஓகே, வால் வந்து உடஞ்சு போகிறது. ஓகே, அந்த வால் டேமேஜ் ஆகுது டியூ டு த ரெஸ்பிரேட்டரி சஃபரன்ஸ் ஆர் டிக்ரீஸ். அதனால ரெஸ்பிரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. எதனால் நடக்குது? ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் இஸ் சிகரெட் ஸ்மோக்கிங். ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் சிகரெட் ஸ்மோக்கிங் தான் சிகரெட் ஸ்மோக்கிங்கால மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த மேஜர் காஸ், ரொம்ப முக்கியமான காசு வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் தான். ஓகேவா? அப்போ எம்ஃபைசீமான என்னது கண்ணா? எம்ஃபைசீமான என்னது? ஒன்றுமே இல்லை, ஆல்வியோலி வால் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்வியோலி வால் ரெஸ்பிரேஷன் நடக்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது, ஆல்வியோலி வால் வந்து டேமேஜ் ஆகுது. அது எப்படி நடக்கும்னா மெயினாக சிகரெட் ஸ்மோக்கிங்கால நடக்கும். இது எம்ஃபைசீமா. அடுத்த நோய் என்னதுன்னா ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். பேர்ல இருக்கு ஆக்குபேஷன். வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் கேட்பாங்க ஸ்கூல்ல. உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? ஓகேவா? அதான் ஆக்குபேஷன். ஓகேவா? வேலையில வரக்கூடியது. இப்போ நிறைய பேர் கெமிக்கல்ஸ்ல வேலை பார்ப்பாங்க. கெமிக்கல்ஸ்ல நிறைய பேர் இந்த மைன்ஸ்ல, கல்லு குவாரியில, அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கும்போது அந்த சுவாசிக்கிட்டே இருக்கணும். அந்த மெட்டீரியல்ஸாக சுவாசிட்டே இருக்கிறதுனால லங்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதுதான் ஆக்குபேஷன். அது ஒரு வேலை இருக்கு. ஓகேவா? என்னென்ன வேலை கொடுத்துருப்பாங்க? இன் சர்டன் இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி என்னென்ன இண்டஸ்ட்ரி இன்வால்விங் கிரைண்டிங் இண்டஸ்ட்ரி, ஸ்டோன் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரி, and so much produce stone breaking industry, and so much produce defense mechanism, chemical industry, acid form பண்ற industry, வேற என்ன பொல்யூஷனுக்காக இண்டஸ்ட்ரி, அப்புறம் வெளியே நம்ம அக்காங்களா இருக்காங்களா அவங்க கூட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் பாடி cannot fully cope. அதனால ஃபுல்லி கோப்பால பண்ண முடியாது, ஃபுல்லா அதை இது பண்ணி கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பொல்யூட்டரான ஏரியாவில் டெய்லியும் போயிட்டு வந்து நீங்கள் ஒரு மைன்ஸுக்குள்ளே டெய்லியும் போயிட்டு வந்து எவ்வளோ புகை வருது? ஓகே, எவ்வளோ புகையாக இருக்குது, எவ்வளோ பாப்புலேட்டடான ஒரு ஏர் இருக்குது. ஓகேவா? அப்போ டெய்லியும் அதை இன்டேக் பண்ண உங்கள் லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ லங்ஸ் அஃபெக்ட் ஆக நமக்கு ஃபர்தர் அனதர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லாம் அரைஸ் ஆகும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? லாங் எக்ஸ்போஷர் கேன் கிவ் அ இன்ஃப்ளமேஷன் leading to the fibrosis. என்ன fibrosis என்ன? multiplication of fibrous tissue. proliferation multiplication அர்த்தம்னா multiplication of fibrous tissue. இப்போ fibrosis என்ன நடக்கும்? multiplication of fibrous tissue எங்க எதுக்குனால நடக்குது? இந்த மாதிரி இடத்துல ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால இந்த multiplication of fibrous tissue நடக்குது அப்படின்றாங்க. ஓகே, and causing serious lung damage. Workers in such indicated to show wear a protective mask.
அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை என்ன பண்ணுறது, ப்ரொடக்டிவ் மாஸ் பண்ணும் அப்படின்றது. ஓகேவா? இந்த மெட்ரோலாம் கட்டுறாங்க இல்லையா, அந்த மெட்ரோலாம் கட்டும்போது என்ன தோண்டி அடியில் போய் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்களும் கரெக்டான மாஸ்க்கு எல்லாம் போட்டு பண்ணால் அவங்க ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னாங்க. ஓகேவா? அப்போது ஆக்குபேஷனாலே வேலை சார்ந்து வரக்கூடிய நோய்களை தான் நம்ம சொல்கிறோம் ஆக்குபேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? இதோட நம்ம இந்த பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஃபஸ்ட் சாப்டரான பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து முடிக்குது. ஓப்பனிங் உங்களாம் லைன் பைல நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அது இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக ஃபன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைச்சேன். உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி மாஸ்டர் பேஸ்ட் சீரிஸ், அதாவது ஒன் ஷார்ட் சீரிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, see you.